ஓகே, எப்படி இருந்தது இந்த மெடிடேஷன்? ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா, காலெல்லாம் கொஞ்சம் நீட்டிக்கோங்க. என்ன ஃபீல் பண்றீங்க? யாரெல்லாம் உங்க பேபி பாத்தீங்க? பேசலாமே, யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா தானே உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க ஜாமுனா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருந்ததுங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருந்தது. ஓகே. இமேஜின் பண்ண முடிஞ்சது இல்லையா? சொல்லுங்க மனிஷா. மனிஷா பேசுங்க. ரிலாக்ஸ் மட்டும் தான் எனக்கு இருந்ததுங்க. ஓகே. நீங்க என்ன மந்த்ல இருக்கீங்க? நான் 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4 மந்த்ல. ஓகே ஓகே. ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்லா அந்த பேபியை பார்த்த மாதிரி இருக்கு. பேபியோட மூவ்மெண்ட் எல்லாம் தெரியும். ஓகேவா? பேபி நல்லா கிக் பண்ணுது மேம். ஓகே. நீங்க அதுதான் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா பேபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணீங்களா? ஓகே, இதோட ஆடியோ உங்களுக்கு வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதை போட்டு நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மேம். ஒரே நிமிஷம். ஓகே, மேம் வந்து இப்ப கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு சின்னதா 2 கேம் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் இது சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த பிரெக்னன்சில வந்து நீங்க கத்துக்கலாம். இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னா, இந்த 10 மாத காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்க புதுசா கத்துக்க முடியுமோ, சும்மா ஈஸியான விஷயங்கள். யாராவது நீங்க ஏதாவது ஆர்ட் ஏதாவது இந்த டைம்ல கத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? மியூசிக் அந்த மாதிரி எல்லாம், இல்ல பெயிண்டிங், டிராயிங் அந்த மாதிரி யாராவது கத்துட்டு இருக்கீங்களா? பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மேம் கனெக்ட் ஆயிட்டாங்கம்மா. மேமோட செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, வெல்கம் மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீ கண்டினியூ பண்ணு பரமேஸ்வரி. சும்மா பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து மேம் நீங்க 11 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு என்னமா உங்களோட 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. மேம் பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துறேன். இல்ல நீ கிளாஸ் முடிச்சிருமா? முடிச்சு சரிங்க பண்ணிக்கலாம். ஓகே சரி. மேம் வந்து ஒரு ஜாயின் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பிரெயின் கேம்ஸ் பார்க்கலாம். இப்போ நிறைய, அதாவது நீங்க டிராயிங், பெயிண்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எது பிடிக்குமோ, இல்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க கத்துக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம வந்து எக்ஸசைஸ் எல்லாம் இப்ப பண்றோம் இல்லையா, எக்ஸசைஸ் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம். அது கூட சின்ன சின்ன கேம்ஸ் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அது வந்து உங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க நான் நேரே சொன்னேன் இல்லையா, நீங்க உங்களுடைய பிரெயின் செல்ஸ்க்கெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அது பேபிக்குமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம உட்கார்ந்துட்டே பண்ணக்கூடியதுதான். அதுல ஒரு 2-3 இது நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ஓகேவா? இது என்னன்னா நம்ம பிரெயின் வந்து ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கும். இதுல நம்ம எதை அதிகமா யூஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்க? ரைட்டா லெஃப்டா? ரைட் இல்ல, லெஃப்ட் தான் அதிகமா யூஸ் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய ரைட் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லா லெஃப்ட் பிரெயினும், லெஃப்ட் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லா ரைட் பிரெயினும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. நம்ம அதிகமா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றதுனால எதுதான் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் தான். இந்த லெஃப்ட் பிரெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பிரெயின். ஆனா இந்த ரைட் பிரெயின் இருக்கு இல்லையா, இது வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு யூனிக்கா தெரியறதுக்கு, நிறைய விஷயங்களை, நிறைய கலைகளை கத்துக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் பிரெயின். சோ அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கும் இந்த பிரெயின் கேம்ஸ் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப பண்ணலாமா? முதல்ல பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க, நான் 2 கையுமே இப்படி வச்சிருக்கேன். இதுல இப்போ ஒரு கை முன்னாடியும் ஒரு கை பின்னாடியும் சுத்தலாம். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல சுத்தலாம். தெரியுது இல்லையா? ஒன்னு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகணும், ஒன்னு பேக்ல மூவ் ஆகணும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு சர்க்கிளா ஃபார்ம் ஆகும்.
ட்ரை பண்ணுங்க இப்ப எல்லாருமே. ஒரே டைரக்ஷன்ல இப்படி சுத்தக்கூடாது. ஓகேவா? ஒன்னு ஃப்ரண்ட்ல ஒன்னு பேக்ல, ஒன்னு கிளாக் வைஸ் ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ். அதே போல ரெண்டும் ஸ்டாப் ஆகவும் கூடாது. அட் அ டைம்ல ரெண்டுமே மூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சந்தியா ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. சந்தியா இப்படி சுத்தக்கூடாது. இப்படி இந்த மாதிரி உங்க கை கவனிங்க. சரி, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. ரைட் ஹேண்ட் மட்டும் இப்படி சுத்துங்க. ஓகேவா? இப்ப ரைட் ஹேண்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க. தெரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப அதே மாதிரி சுத்துங்க. ஒண்ணு வந்து கிளாக் வைஸ், ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ். கொஞ்சம் டக்குன்னு வராது, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். சரியா? சரி, இது ஹோம்ஒர்க். ஓகே, இன்னைக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ்ல வந்து செஞ்சு காட்டுங்க. இன்னைக்கு நம்ம கத்துக்கிறதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இங்க தம் ஃபிங்கர். ஓகே, இங்க வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர். மத்த எந்த விரலுமே நீட்டி இல்ல, எல்லாமே மடிச்சு வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி அந்த 2 விரல் மட்டும் மூவ் பண்ணும். மத்த எந்த விரலுமே நீட்டி இருக்க கூடாது. ட்ரை பண்ணி பாருங்க. கட்டை விரல், இங்க ஆள்காட்டி விரல், இந்த 2 விரல் வருதா? மோகனா 2 விரலையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே, குட். சரி, இப்போ ஒரு விரல் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கான்னு பார்க்கலாம். சரியா? அதே கட்டை விரல் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல். சரி, ஓகே. ஓகே, அடுத்தது இப்ப நம்ம கை வந்து இதெல்லாமே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம காது, மூக்கு, எந்த காது எந்த மூக்கு எந்த சைடு இருக்குன்ட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆக போகுது. இப்போ பண்ணலாமா? ஆப்போசிட் ஆப்போசிட். தெரியுது இல்லையா நான் பண்றத? ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது பண்ணும். இப்போ லெஃப்ட் சைடு மூக்குன்னா ரைட் சைடு பாருங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஈஸியா பார்க்கலாமா? நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் பண்ணிருப்போம் இந்த மாதிரி. இது ஈஸியா இருக்கும். இதுலயே அடுத்து என்னன்னா, இந்த 2 விரல் நமக்கு பண்ணி பழக்கம் இருக்கும் இல்லையா? இதுலயே அடுத்து பாருங்க, இப்போ மிடில் ஃபிங்கர்னா மிடில் ஃபிங்கர், அடுத்து ரிங் ஃபிங்கரோட ரிங் ஃபிங்கர், இந்த மாதிரி. இது பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல வரணும், கீழ இருந்து மேல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு பண்ணுங்க. இல்ல தரையில கூட நீங்க வந்துட்டு பண்ணலாம். என்னன்னா, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள், ரைட் ஹேண்ட்ல சர்க்கிள் போடுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்கொயர், ஒரே டைம்ல. இது நீங்க வந்து பேப்பர் பென்ல வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கையில ரவுண்ட் போட்டுட்டு இருக்கணும், ஒரு கையில வந்துட்டு ஸ்கொயர் போட்டுட்டு இருக்கணும்.
ராஜேஸ்வரி தரையில ட்ரை பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தரையில ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சரி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்குமா. நீங்க வந்து அதே போல போன்ல வந்து பிரெயின் கேம்ஸ் சொல்லி ஒரு ஆப் இருக்கும். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல வந்து கலர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அது இன்னுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அது வந்து இந்த சாட்டை படத்துல வரும் இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அதுல நிறைய இருக்கும். சோ அது நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு அது பிளே பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி அடுத்தது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இது ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து ஒண்ணு வரையறதோ இல்ல எழுதுறதோ இல்ல உங்க நேமே ஒரு 10 டைம்ஸ் எழுதலாம். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டைமிங்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பிளஸ் நம்மளுடைய ரைட் பிரெயின் வந்துட்டு செல்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பண்ணுங்க இதெல்லாமே. இதுக்கான லிங்க் ஒன்னும் நாங்க ஷேர் பண்றோம் குரூப்ல. அதுல ஒரு 15 கேம்ஸ் இருக்கும். அதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாங்கம்மா? ஓகே மேம். மேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். மேம் வந்து டாக்டர் சுதந்திரா தேவி மேம். மேம் வந்து ஒரு சீனியர் டாக்டர். அவங்க MBBS பண்ணியிருக்காங்க. பிளஸ் MD இன் அக்குபஞ்சர்ல பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 50 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு மருத்துவத்துறையில. அவங்களுடைய பீரியட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26,000 டெலிவரிஸ் வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மேம்க்கு இருக்கு. மேம் வந்து எங்களுடைய அட்வைசரி பேனல்ல இருக்காங்க. மேம் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்க சொல்றாங்களோ அதெல்லாம் தான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். மேமோடைய செஷன் வந்து பொதுவாக மேம் வந்து ப்ரீ பிரெக்னன்சி கிளாஸஸ் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மேம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு 2 புக்கு எழுதி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல வந்து சாய்பாபா காலனில ஸ்ரீஹரி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் மேம் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க மேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உலகம் முழுக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கலையும் தாண்டி நிறைய இந்த யோகாவையும் சேர்த்து மெடிக்கலையும் சேர்த்து அவங்க வந்து கொடுக்கறதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல மேம் வந்து இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சில நமக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ எல்லாமே இன்னைக்கு மேமோட சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கவர் ஆகும். அதனால நீங்க எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் அனைவரின் சார்பாகவும் சுந்தரா தேவி மேம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் மேம். வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றி பரமேஸ்வரி. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். Good morning. I think you people are all lucky to have joined in this course. ஏன்னா இந்த கர்ப்பதாரணி ட்ரஸ்ட் வந்து இஸ் டூயிங் a very tremendous job for ladies to conceive. இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்க கன்சீவ் பண்றதுக்கு அதுவான ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. ஒன்ஸ் தே கன்சீவ் ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சிக்கான ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம போய் எப்படி நார்மல் டெலிவரி ஒரு நேச்சுரல் சைல்ட் பர்த் பண்றது அப்படிங்கிறதுக்கு யோகா ஃபார் நேச்சுரல் சைல்ட் பர்த் அந்த கிளாஸஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அது என்னன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஓல்டேஜ்ல மெனோபாஸ் வரும்போது லேடிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் அதை எப்படி கரெக்ட் பண்ணிருக்கோ எவ்ரி ஒரு உமனோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் தேர் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் அவங்க சீஃப் வந்து ஆறுமுகம் சார் அவங்க வந்து ரொம்ப இந்த விமென்ஸ் ஹெல்த் பத்திய அவருடைய அக்கறை ரொம்ப எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்காக ரொம்ப பாராட்டுறேன். இந்த கர்ப்பதாரணி ட்ரஸ்ட்டை வந்து பாராட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு நேற்று மார்னிங் ஹிந்து பேப்பர் பார்த்தவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 50% ஆஃப் பிரெக்னன்சிஸ் இன் இந்தியா ஆர் ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சு. உடனே நேற்று மார்னிங் அவர் அதெல்லாம் ஒரு இதை கட்டிங் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, இதையும் உங்களுக்கு ஆட் பண்ணுங்க உங்க ப்ரோக்ராம்ல அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த ஸ்மால் திங்ஸ் கூட பார்த்து இங்க வர லேடிஸ்க்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்துட்டு பண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஆல்சோ. ஸோ அந்த 50% பிரெக்னன்சிஸ் இன் இந்தியா ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்க்கணும்.
ஹை ரிஸ்க்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பொண்ணோட பிரெக்னன்சில ஒரு நெகட்டிவ் அவுட்கம் கொடுக்கும். அதாவது அபார்ஷனுக்கு ஆகலாம், ப்ரிமெச்சூர் லேபர் ஆகலாம், ஸ்டில் பர்த், அதாவது குழந்தை நல்லா இருக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும், கடைசியில பிறக்கும் போது அது உயிர் அந்த மாதிரி ஆகலாம். அப்புறம் மெட்டர்னல் அண்ட் இன்ஃபன்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது தாயோட உயிருக்கே ஆபத்து வரக்கூடியது, குழந்தையோட உயிருக்கே ஆபத்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் மீட்டிங்கோட ஆனிப்பல்சன். ஸோ அதுக்கப்புறம் குழந்தையோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். டெலிவரிக்கு அப்புறமும் எப்படி அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ இந்த இந்த என்னென்ன கண்டிஷன் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஹை ரிஸ்க். ஸோ அப்போ ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் இஸ் இந்த நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல அனீமியா அண்ட் மால் நியூட்ரிஷன். இப்போ அனீமியான்னு சொல்லும்போது அயன் டெஃபிஷியன்சியில் மெயினாக அயன் டெஃபிஷியன்சினால வர அனீமியா, அண்ட் மால் நியூட்ரிஷன்றது புரோட்டீன் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிட்றது இல்லை, அவைலபிலிட்டி இல்லாதனால, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அதனால எல்லாம் அந்த மாதிரி கரெக்டாக நல்லா ப்ரெக்னன்சி அப்போ யூனிட் இன்க்ரீஸ் ப்ரோட்டீன், இன்க்ரீஸ் ஃபேட், அதனால அதெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணாததுனால மதருக்கு புவர் வெயிட் கெயின், பேபிக்கு புவர் வெயிட் கெயின், அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு. அதே சமயம் ஒபேசிட்டி நிறைய அவைலபிலிட்டி நிறைய இருக்கு, நிறைய சாப்பிட்டு ஒபேஸா ஆகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதுல. ஸோ நீங்க BMI அப்படின்னு கூகுள்ல போய் போட்டு பாருங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணிக்கோங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிருங்க. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 4 கிரேட் சொல்லியிருப்பாங்க. அண்டர் வெயிட், நார்மல் வெயிட், ஓவர் வெயிட், ஒரு மாடரேட்லி ஒபேஸ், அப்புறம் ரொம்ப ஒபேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ 30க்கு மேலே BMI இருக்கவங்க எல்லாம் ஒபேசிட்டி அப்படின்ற கேட்டகரியில வர்றாங்க. இப்போ இந்த ஒபேசிட்டி ப்ரெக்னன்சிக்கு முன்னாலேயே இருந்ததுன்னா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே இதை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி வந்துட்டாலும் ப்ரெக்னன்சில வெயிட் ரொம்ப குறைக்க முடியாது, பட் அதை ரொம்ப ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த ஆசனாஸ், பிராணாயாமா, எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து அதை நோக்கி டயட் கவுன்சிலிங் எல்லாம் ரொம்ப அழகா உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒபேசிட்டி இருந்தால் என்ன ஆகும்னா, 5 மாசத்துல ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வரும். அப்போ வந்து மதருக்கும் ரிஸ்க்கு, பேபி ரொம்ப பெருசாகி சிசேரியன் டெலிவரி ஆகும், பேபிக்கும் டயபெட்டிஸ் வரும், அந்த பேபி 30-40 வயசுக்குள்ளேயே டயபெட்டிக் ஆகும். ஒன்று. ரெண்டாவது ஹை பிபி ரொம்ப ஜாஸ்தியானா ப்ரெக்னன்சி அவுட்கமே ரொம்ப பேடு, அண்ட் மதருக்கோட உயிருக்கும் ஆபத்து, பேபியோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஸோ அண்ட் தென் இந்த பேபிஸ் வந்து ப்ரெக்னன்சியில் ஹை பிபி வந்துச்சானா அந்த பேபிஸ் வந்து 30-40 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு ரிசர்ச் வந்திருக்கு இப்போ. அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம், அந்த நம்ம ரொம்ப ஒபேஸாக இருக்கும்போது நமக்கு ஹைப்போதைராய்டு, பேபியும் ஹைப்போதைராய்டாக பிறக்கிறோம். இப்போல்லாம் பிறந்த உடனே பேபிக்கு தைராய்டு பார்க்குறோம், நிறைய பேபிஸ் ஹைப்போதைராய்டாக தான் பிறக்குது. அது தவிர ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வருது, அது வந்து ப்ரெக்னன்சி அவுட்கம்மை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது. அதனால இந்த காசஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா ஒபேசிட்டியை கரெக்ட் பண்ணிக்கணும் முன்னாடியே, ப்ரெக்னன்சி போக முன்னாடியே. இப்போ ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட BMI பார்த்துக்கோங்க, மாதம் மாதம் ரொம்ப வெயிட் போடாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் இந்த கிளாஸஸில் சொல்கிறது, கரெக்டாக டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஷார்ட் பர்த் ஸ்பேசிங். 18 மாசத்துக்குள்ளேயே அடுத்த ப்ரெக்னன்சிக்கு போகிறவங்க வந்து அந்த ப்ரெக்னன்சில ப்ரிமெச்சூர் லேபர், அபார்ஷன்ஸு எல்லாமே ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு மெசேஜ். இப்போ இந்த டெலிவரி பண்றீங்க, செஞ்சாலும் ஒன்றும் செய்யாட்டி ஒன்றும் காலையில தண்ணி கை மோட் பண்ணுங்கம்மா. அடுத்த ப்ரெக்னன்சி மினிமம் 2 இயர்ஸ் கேப் கொடுங்க. அட்லீஸ்ட் 18 months இருக்கும்னு சொல்றாங்க, மினிமம் 2 இயர்ஸ். அதுக்கு இதை ஃபேமிலி பிளானிங் ஃபாலோ பண்ணலாம். த ஐடியல் மெத்தட் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் 1 to 2 years. அது உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஹை ரிஸ்க் எல்லாம் வந்து தவிர்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து we'll go into the program.
எனேபிள் பண்ணுமா பரமேஸ்வரி? பண்ணிட்டேன். இப்ப சரியா வருதா? ஸ்லைட் வருதா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சுங்க மேம். அந்த டிவி மாதிரி இருக்குது இல்லைங்க மேம், அது மட்டும் ஓகே ஃபுல்லா ஷேர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ யோகா ஃபார் நேச்சுரல் சைல்ட் பர்த். இப்போ நேச்சுரல் சைல்ட் பர்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வஜைனல் மட்டும் இல்லை, அதாவது சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்றோம். வஜைனா வழியாக தான் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நேச்சுரல் சைல்ட் பர்த்ல முடிந்த அளவு செயற்கை முறைகள் எதுவும் இல்லாம நம்ம டெலிவரி பண்றது தான் நேச்சுரல் சைல்ட் பர்த்னு சொல்றோம். பட் ஆல்வேஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இட் இஸ் நாட் 100% வஜைனல் டெலிவரி, அதாவது சுகப்பிரசவம் இல்லை, சிசேரியனுக்கும் போகலாம். ஏன்னா இது நம்ம மதர் மட்டும் டிசைட் பண்றது இல்லை, பேபியோட கண்டிஷன், பேபியோட பொசிஷன், பிளசண்டா எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் இது வந்து வஜைனலா வருமா சிசேரியனா போகுமா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். The other thing is நேச்சுரல் சைல்ட் பர்த்னு சொன்ன உடனே பெயின்லெஸ் சைல்ட் பர்த்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பெயின்லெஸ். ஓரளவு பெயின் இருக்கும். அப்போ எதுக்கு நான் இந்த கிளாஸஸுக்கு போறோம், எதுக்கு இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அஷ்யூர்ஸ் அ ஹெல்த்தி பிரெக்னன்சி. இப்போ இந்த சொல்லி கொடுக்குற இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஹெல்த்தியா இருப்பீங்க. நான் சொன்ன ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இல்லாம ஹெல்த்தியா இருப்பீங்க பிரெக்னன்சி பூரா. when you are healthy, your baby also will be healthy. So ஒரு நிமிஷம், சாரி, just 1 minute. ஓகேங்க மேம். சூடாதான் புடிச்சுக்க போதுடா. என்ன பண்ற? புக்கு படிக்கிறியா? மேம் எல்லாரையும் மியூட், ஹோஸ்ட எல்லாரையும் மியூட் பண்ணிருங்க. ஸோ இட் அஷ்யூர்ஸ் அ ஹெல்த்தி பிரெக்னன்சி. டயபெட்டிஸ், இது ஹை பிபி அதெல்லாம் இல்லாம நல்ல பிரெக்னன்சி இருக்கும், பேபி ஹெல்த்தியா இருக்கும். இட் மினிமைசஸ் யோர் பெயின் டியூரிங் டெலிவரி. எப்படின்றத பின்னால பார்ப்போம். அண்ட் தென் இட் இம்ப்ரூவ்ஸ் த சான்சஸ் ஆஃப் வெஜைனல் டெலிவரி. இப்போ வர வர ரொம்ப சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் என்னன்னா, இப்போ என்னோட காலம் 50 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் டெலிவரி பண்ணப்போ என்னோட சிசேரியன் ரேட்ஸ் 10% மேல போனதே கிடையாது. 10% வாஸ் த மேக்சிமம். ஆனா இப்போ நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல 50-60% சிசேரியன் ஆகுது. 70-80 எல்லாம் கூட அர்பன் ஏரியாஸ்ல ஆகுது. ரூரல் ஏரியாலேயே 50 எல்லாம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எப்படி இது இந்த சான்சஸ் ஆஃப் வெஜைனல் டெலிவரி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இட் இம்ப்ரூவ்ஸ் த பேபிஸ் ஹெல்த். அண்ட் சீக்கிரமா நீங்க வந்து ஒரு சைல்ட் பர்த்னு உடனே ஒரு மாசம் பேசாம படுக்கையிலே இல்லாம சீக்கிரமா ரெக்கவரி ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அதெல்லாம் பண்ற இந்த நான் சொன்னது எல்லாம் எப்படி நாங்க இங்க பண்றோம் இந்த கிளாஸஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் மைண்ட் ஒன்று இருக்கு, அன்கண்டிஷன் மைண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இங்க வந்து we are conditioning your mind. ஸோ எதுக்கு இந்த கண்டிஷன் பண்ணணும் உங்க மைண்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மைண்டை ஒரு கண்டிஷன் பண்ணோம்னா நம்ம சொல்றபடி அது நடக்கும். ஒரு அன்கண்டிஷன் மைண்ட் வந்து நம்ம சொல்றபடி அது நடக்காது, அது சொல்றபடி நம்ம நடப்போம். இப்போ ஏன் கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரெக்னன்சி இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் ஃபார் த மதர். பிரெக்னன்சி ஃபுல்லாவுமே ஒரு ஸ்ட்ரெஸ். ஏன்னா நிறைய பேர் எதேதோ சொல்லிட்டே இருப்பாங்க. வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, புக்ல வரும், கூகுள்ல பார்ப்பீங்க. சோ மெனி திங்ஸ், மித்ஸ், இப்படி இரு, இப்படிதான் உட்காரணும், அப்படியே திரும்பி படுக்க கூடாது, அது ஆகணும், இது ஆகணும். அப்புறம் சோ மெனி ஸ்டோரிஸ். அங்க வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி ஆகி ஒரு பேஷண்ட் போச்சு, இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, எதேதோ கதைகள் எல்லாம் ரியல் இல்லாம சும்மா ரீல் எல்லாமே இருக்கும். ஒரு பிக்சர் பார்த்துட்டு இருப்பீங்க, அதுல ஏதாவது ஒரு சீன் வரும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பெண்ணோட மனசுல நிறைய ஒரு பயத்தையும்
ஒரு அழுத்தத்தையும் உண்டாக்குது. பிரெக்னன்சி பத்தியும் டெலிவரி, அந்த டெலிவரியை பத்திய கரெக்டான டெலிவரினா என்ன, அப்ப என்ன நடக்கும், அது எப்படி நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் இல்லாததுனால இட் கோஸ் ஆன் இன்டு a lot of stress throughout the pregnancy and during delivery also. இப்போ இந்த டென்ஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மூச்சை பிடிச்சுக்குவோம். ஒரு பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூச்சு நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூச்சை நின்று பிடிச்சுக்குவோம். அது வந்து என்ன ஆகும்னா, இட் டிக்ரீசஸ் யுவர் ஆக்சிஜன் சேச்சுரேஷன். நம்ம மூச்சு உள்ள வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தாதான் ஆக்சிஜன் போயிட்டு வெளியே, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஆக்சிஜன் உள்ள வரும். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நல்லா இருக்கும். நீங்க ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு பார்த்தா 98, 97, 99 அப்படி இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் மூச்சை பிடிச்சிட்டு பாருங்க, 94, 95 அப்படி கீழே அப்படியே வந்துடும். ஸோ இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மி ஆகுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ், பேபிக்கும் ப்ராப்ளம் வரும், மதருக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ டியூரிங் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி நிறைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மி ஆகும்போது பேபிக்கு போற ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். டெலிவரியில வந்து இந்த ஆக்சிஜன் குறையும் போது என்ன ஆகுதுன்னா, இட் டிக்ரீசஸ் அ பெயின் த்ரெஷோல்ட். பெயின் த்ரெஷோல்ட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து ஒரு பெயின் இருக்கு, ஆனா நம்ம மூளை அது வந்து உணர்றதுக்கு அந்த ஒரு ஒரு லெவல் ஆஃப் பெயினுக்கு மேலதான் நம்ம மூளை அது உணரும் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் கால்டு த்ரெஷோல்ட். த்ரெஷோல்ட்னா வாசப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து வாசப்படி ஏறினாதான் வீட்டுக்குள்ள போக முடியும். அதே மாதிரி பெயின் வந்து அந்த ஒரு அளவுக்கு மேல ஏறினாதான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஸோ இந்த வாசப்படி ரொம்ப கம்மியா இருக்கும்போது சின்ன பெயின் கூட பெருசா தெரியும். இந்த வாசப்படி ரொம்ப பெருசு, பெயின் த்ரெஷோல்ட் ரொம்ப ஹையா இருக்கும்போது அந்த பெயின் அவ்வளோ அளவுக்கு வந்தாதான் அப்புறம் பிரெயினுக்கு மெசேஜ் போகும், பெயின் இருக்கு அப்படின்னு. ஸோ இது எப்படி நீங்க சொல்றது புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்க ஒரு குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு, ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பாக்குறாங்க, காலில் வந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. என்னடா இந்த ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெரியலையே, எப்ப ஆச்சு அப்படின்னா தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். கீழே விழுந்திருப்பான், அடிபட்டிருக்கும், அவனுக்கே தெரியல, விளையாடிட்டே இருந்திருப்பான். ஆனா மதர் வந்து சொன்ன அப்புறம் தான் தெரியுது. தட் மீன்ஸ் தட் பெயின் ஹஸ் நாட் ரீச் ஹிஸ் பிரெயின். அப்போ அதே குழந்தை வந்து ஒரு இம்யூனைசேஷனுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு சின்ன ஊசி. ஸோ அந்த டாக்டர் கிட்ட போன உடனே அவன் என்ன பண்றான்னா, அங்க போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு வலி வரப்போகுது, ஊசி போட போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் அந்த ஊசி போடும்போது என்ன பண்றான், கையெல்லாம் இறுக்கி கண்ணை மூடி இப்படி பாடியை டைட் பண்ணி டென்ஷனா அப்படியே உட்கார்ந்துருக்கான். அப்போ மூச்சையும் பிடிச்சிக்கிறான். அப்போ ஒரு ஊசி போடும்போது அப்படியே ஒரு கத்துவாங்க குழந்தைங்க. ஸோ தட் மீன் அந்த பெயின் அவ்வளோ தெரியுது அவங்களுக்கு. பிகாஸ் த கான்சன்ட்ரேஷன் ஒன்று, டென்ஷன் ஒன்று, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகுது. இது எல்லாம் அதுல நடக்குது. அப்போ இதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா விளையாடும் போது இந்த பெயின் தெரியவே இல்லை. ஸோ திஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி டூ இன் திஸ் கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட். நம்ம மைண்டை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது, எப்படி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறது, எப்படி ஆக்சிஜன் சேச்சுரேஷனை ஜாஸ்தி பண்றது, இது மூணும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டிக்ரீஸ்டு பெயின் த்ரெஷோல்டு வந்து இன்க்ரீசஸ் த பெயின். ஸோ அப்போ பெயின் த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது இட் டிக்ரீசஸ் யோர் பெயின். ஸோ பெயின் தான் டெலிவரியில பயந்துக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து ஒரு வலி. ஐயோ வலி வருதே, வலி வலி எனக்கு வலி பொறுக்க முடியாது டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணிருங்க. இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க, என்னால வலி பொறுக்க முடியாது டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணிருங்க. பொண்ணை விட அந்த அம்மா வந்து கேட்கும், என் பொண்ணு வலி பொறுக்காக ஆப்ரேஷன் பண்ணிருங்கன்னு. ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு தடவை பேஷண்ட் அவங்க அம்மா வந்து கேட்டா கூட நாங்க என்ன சொல்லுவோம், அம்மா நீங்க எல்லாம் நார்மலா வழிபட்டுதானே பெத்தீங்க, பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு பொண்ணு டெலிவரி போர்ட்ல படுத்துட்டு ஆப்ரேஷனே கத்திட்டு இருக்கு, யாருமே கேட்க மாட்டோம். நாங்க சொன்னோம், இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோணும். அது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா வந்து அழுகிறாரு, அம்மா என் பொண்ணு வலி பொறுக்காம இருக்குமா, தயவு செய்து ஆப்ரேஷன் பண்ணுங்கம்மான்னு அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு. ஸோ இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்கு, பொண்ணுங்களுக்கு பெயின் தாங்குற சக்தியே கிடையாது இப்போ. அப்புறம் டாக்டரை வந்து இப்போ சொல்லுவாங்க, ஐயோ பணத்துக்காக ஆப்ரேட் எல்லாருக்குமே சிசேரியன் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே பிளேம் பண்றாங்க. ஸோ நம்ம கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட்ல என்ன பண்றோம்னா, பெயின் இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்.
சர்ப்ரைசிங்கா இருக்கு இல்லையா? எப்படி பெயின் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a friend is someone who comes to help you. அப்போ இந்த பெயின் எதுக்கு வருது? இட் comes to help you deliver the baby normally. அந்த பெயின் வரலன்னா என்ன ஆகும்? சிசேரியன் பண்ணியோ எப்படியோ தான் எடுக்க வேண்டி வரும் இல்லையா? ஸோ பெயின் வர்றதுனால தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக முடியும். அப்போ someone who is coming to help you have a normal delivery, அவங்க ஃப்ரெண்டா உங்களுக்கு எனிமியா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா, ஐயோ வலி வருதே அப்படின்னு நினைக்காம, சரி வலி வந்தது பொறுத்துக்குவோம். அது பொறுத்துக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுப்போம் நாங்க. அதை பொறுத்துக்கிட்டு அடுத்த வலிக்கு நடுவில் ரிலாக்ஸ் பண்ணி கெட் ரெடி டு ஃபேஸ் த நெக்ஸ்ட் பெயின். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயினோட இன்டென்சிட்டியே வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அடுத்தது ரிலாக்ஸிங் இன் பிட்வீன் பெயின்ஸ். இந்த வலி முடிஞ்சிடுச்சா, ஐயோ அடுத்த வலி எப்போ வருமோ அடுத்த வலி எப்போ வருமோன்னே நினச்சிட்டு இருக்காம, வலி வந்தது முடிஞ்சது, இப்போ வலி இல்லை, இப்போ ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹவு டு ரிலாக்ஸ், ரிலாக்ஸிங் மெத்தட்ஸ், மெடிடேஷன், பிராணாயாமா எல்லாம் சொல்லி தருவாங்க இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ அது பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்த வலிக்கு, இப்போ இன்னைக்கு நீங்க வேலை பண்றீங்க, நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் திரும்பியும் அவ்வளோ வேலை பண்ண முடியும் இல்லையா? நைட் பூரா தூங்கலைன்னா அடுத்த நாள் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு பெயின் முடிஞ்சது, அடுத்த பெயினுக்குள்ள நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பெயினை ஃபேஸ் பண்றதுக்கு முடியும். ஸோ இது மாதிரி எவ்ரி பெயின் ஹவு டு லேர்ன் டு ரிலாக்ஸ் இன் பிட்வீன் பெயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த எய்ம் ஆஃப் கிளாஸ் வந்து என்னன்னா, டு இம்ப்ரூவ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டினா உடல் உங்களுக்கு எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு வளையும் தன்மையோட இருக்கு அப்படிங்கிறது. மெயினா இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹிப்போட ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது. இதுக்கு வந்து அந்த பொண்ணுங்களை மட்டும் காரணம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ நமக்கு முன்னால ஜெனரேஷன்ல எல்லாம் ஓகே, நான் இப்போ வந்து இதை முதல்ல சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நம்ம ஆசனாஸ் போகும்போது அதை பத்தி சொல்றேன். ஸோ ஃப்ளெக்சிபிளா இருக்க இருக்க நம்ம ஜாயின்ஸ் நல்லா விரிஞ்சு கொடுக்கும்போது டெலிவரி வந்து ஈஸியாகும். அந்த ஜாயின்ஸ் நல்லா விரிஞ்சு கொடுக்கும்போது புஷ் பண்றதுக்கு அந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அது நல்லா தள்ளி நார்மல் டெலிவரிக்கு வரும். அப்புறம் நல்ல மூச்சு எடுக்கிறதுக்கே யாருமே பழகிறது இல்லை. ஈவன் நார்மலா ஸ்கூல்ல, காலேஜ்ல, நம்ம வீட்டுல கூட என்ன பண்றோம், நேரா உட்காந்து நல்ல ஷோல்டர் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ், நல்லா டேக் அ டீப் பிரீதிங், நல்லா நெஞ்சை விரிச்சு மூச்சு யாருமே எடுக்கிறது இல்லை. எல்லாம் இப்படி குறுகி உட்காந்து அது பண்ணி இப்படி அது பண்ணி ஒரு பாதி மூச்சு தான் உள்ள எடுக்கிறோம். ஒரு 2 லிட்டர் ஏர் ஒரு தடவை எடுக்க முடியும்னா 1 லிட்டர் ஏர் தான் எடுக்கிறோம். அப்போ 50% ஆக்சிஜன் 50% பிராணா தான் நமக்குள்ள வருது. ஸோ ப்ராப்பர் ப்ரீதிங் டெக்னிக் இதில் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மென்டல் கண்டிஷனிங் நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஐ டாக்ட் அபவுட் மென்டல் கண்டிஷனிங், ஹவு டு மீட் த சைல்ட் பர்த் அப்படின்னு. அப்புறம் பாண்டிங் வித் த பேபி, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த கிளாஸஸ். என்னன்னா, அந்த கருவிலேயே குழந்தைக்கு சிலதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் கண்டிப்பா சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பிணைப்பு, ஆத்மார்த்தமாக ஒரு பிணைப்பு, உங்களுடைய அன்பை சொல்றதுக்கும் அது அது அந்த குழந்தைக்கு நீங்க வந்து என்னென்னலாம் சொல்லி கொடுக்க விரும்புறீங்களோ அதையெல்லாம் பண்றதுக்கும் வந்து இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ்டர்ஸ் மெயினா, I'm going to talk only about the basic elements in this class. இந்த மெடிக்கலி என்ன வேணுமோ அது பிசிக்கல் தான் நான் சொல்ல போறேன். மற்றதெல்லாம் வந்து பரமேஸ்வரி, சரண்யா மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ பாஸ்டர்ஸ் எடுக்கும்போது நம்ம முதல்ல நிக்கிறது எப்படி நிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்டர் மாதிரி கரெக்டா இருக்கணும். இந்த காதுல இருந்து ஒரு லைன் போட்டோம்னா அது அப்படியே கீழே காலுக்கு கரெக்டா இங்க வரணும். இந்த மாதிரி இருக்கணும். பிரெக்னன்சில என்ன பண்றோம் நம்மனா, இந்த வெயிட் இருக்கிறதுனால என்ன பண்றோம், இங்கிருந்து வந்து இந்த வயித்தை வந்து தள்ளிட்டு முன்னாடி. ஸோ சில கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஓ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றதுல அவ வயித்தை தள்ளிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ பிகாஸ் நேச்சுரலா இது பண்ணுவோம். அப்போ இந்த இடம் இந்த மாதிரி நேரா கர்வேச்சர் இங்க இருக்கும், ஆனா இங்க வந்து அந்த கர்வேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இதனாலதான் இந்த பெண்களுக்கு பிரசவ காலத்திலையும் கர்ப்ப காலத்திலையும் பிரசவ காலத்திலையும் அதுக்கப்புறமும் பேக் பெயின் வர்றது எதனாலன்னா இந்த ப்ராப்ளம் தான், இந்த பாஸ்டர் கரெக்டா இல்லாததுனாலதான்
பேக் பெயின் நிறைய வருது. ஸோ ஜஸ்ட் கரெக்டிங் திஸ் பாஸ்டர் இட்ஸெல்ஃப் வந்து உங்களுக்கு வந்து பெயின் இல்லாம போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேக் பெயின் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உட்கார்றது எப்படி உட்காரணும்னு பார்த்தா இதுக்கு பேரு சுக்காசன். சுக்காசன்னா என்ன? சம்மணம் போட்டு உட்கார்றது. இப்ப எத்தனை பேர் டெய்லி சம்மணம் போட்டு உட்கார்றோம்? பழைய காலத்துல எல்லாம் வந்து நிறைய சமையல் பண்றோம், கீழே உட்கார்ந்து சாப்பிடுறோம், எல்லாம் பண்ணும்போது கம்பல்சரியா கீழே உட்கார்ந்து எந்திரிச்சோம். அதனால என்ன ஆச்சுன்னா ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்லா விரிஞ்சு இருந்தது. இப்ப வந்து நிறைய பேருக்கு ஹிப் ஜாயிண்டே விரியறது இல்ல. டெலிவரிக்கு வரும்போது நாங்க பாக்குறோம் அந்த பொண்ணுனால ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப கம்மியாயிடுது. நீங்க எல்லாம் முன்ன காலத்துல பார்த்திருப்பீங்க. இந்த பழைய ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடுப்பு இப்படி இருக்கும். ஆனா அந்த பம்ஸ் வந்து நல்லா இப்படி அகலமா இருக்கும். இந்த ஹிப் அவ்வளோ அகலமா இருக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2 விதமான அந்த ஹிப் போன் பெல்விஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடுப்பு எலும்புக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பெண்களுக்கு வந்து இப்படி இருக்கும் அகண்டு. ஏன்னா அந்த குழந்தை அதுக்காக உள்ள வரணுன்றதுக்கு தான் கடவுள் அப்படி வச்சிருக்காரு. ஆனா ஆண்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இப்படி நேரா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் நேரா இப்படி இருப்பாங்க. பெண்கள் இப்படி போய் இப்படி வருவாங்க. அதுதான் அழகான ஃபிகர்ன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் பொண்ணுங்க எல்லாரும் பாருங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. யாருமே இப்படி இல்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ முன்னெல்லாம் சின்ன வயசுல குழந்தை பிறந்த உடனே ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எடுத்து இடுப்புல போட்டுக்குவாங்க அம்மாமார். இடுப்புல போடும்போதே அந்த குழந்தைக்கு அந்த ஹிப் போன் வந்து அகண்டு வரும். ஆனா இப்போ எப்படி குழந்தைய தூக்குறோம் நம்ம? இப்படி கையை வச்சு இந்த கை மேல உட்கார வச்சு இப்படி வச்சுக்கிறோம். குழந்தை இடுக்கிக்கிறோம். அந்த குழந்தைய அந்த ஹிப் போன் அப்போல இருந்தே நேரோ ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் மாடர்ன் ஃபர்னிச்சர் வந்த அப்புறம் கீழேயே உட்காருது இல்லை. ஸோ இந்த பொசிஷன் அந்த இடுப்பு எலும்பு விலகிறதே கிடையாது. ஸோ இடுப்பே குறுகி போச்சு. ஸோ குழந்தை வரணும்னா அந்த இன்லெட் அதாவது உள்ள வர்ற வழி 10 சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம். இப்ப வந்து 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் தான் இருக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு. அப்போ அது வழியா அந்த குழந்தை தலை வந்து நசுங்கி 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 வரணும். அது வரும்போது குழந்தை மூளைக்கும் அஃபெக்ட் ஆகுது, டெலிவரி லேட் ஆகுது, அந்த பொண்ணுக்கும் அந்த வலியை தாங்க முடியறது இல்லை. அப்புறம் சிசேரியனுக்கு போகுது. ஸோ மெயின் திங் இதுல எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஆசனா சொல்லி தருவாங்க. அது பண்ணினாலே அந்த இடுப்பெலும்பு கொஞ்சம் விலகி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய கீழே உட்காருங்க. டெய்லி ½ ஆனும் கீழே உட்காருங்க. அட் அ டைம் முடியலன்னா காலையில சாயங்காலம் டிவி பார்க்கும்போது ஒரு சோஃபாக்கு முன்னால் உட்காந்து டேக் பேக் சப்போர்ட் சோஃபா சப்போர்ட் எடுத்துட்டு கீழே நல்லா அகட்டு உட்காருங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்மல் டெலிவரி. 2வது வஜ்ராசன். இப்போ இங்க இருக்கிறது வந்து வஜ்ராசன். இது வந்து வஜ்ராசன். இந்த வஜ்ராசன்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாஸ்டர். பாடி வந்து எல் ஷேப்ல இருக்கும். எங்களுக்கு சொல்லி தருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் வந்து ரொம்ப நேரா வந்துடும். இது வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் யுவர் பேக் ஏக். பேக் ஏக் வராம இருக்கணும்னா டெய்லி வஜ்ராசன் பண்ணாலே உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே பேக் ஏக் வராம இருக்கும். தவிர நிறைய அக்குபங்க்சர் நாடிஸ் இங்கிருந்து இங்க போகுது. அப்போ இங்க வந்து அந்த ப்ரெஷர் இங்க வர்ற ப்ரெஷர் என்ன பண்ணும்னா உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து கரெக்டா வச்சுக்கும். நீங்களுக்கு அங்க வந்து இந்த ஸ்டமக் சேனல் எல்லாம் அங்கிருந்து தான் வருது, ஸ்பிளீன் சேனல் அங்கிருந்து தான் வருது. ஸோ இது கரெக்டா அந்த வஜ்ராசன் போடுறதுனால உங்களுடைய டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பிரெக்னன்சில என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இங்க இந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடுது. குழந்தை வளர வளர உங்க இன்டெஸ்டைன்ஸ் மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு, உங்க ஸ்டமக் மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதனால உங்க டயப்ரம் வந்து மேல போய் உங்க லங் கெப்பாசிட்டியும் கம்மியாகும். அப்போ நம்ம இந்த பொசிஷன் வஜ்ராசன்ல உட்காரும்போது அது எல்லாமே நல்ல ரிலீஃப் ஆகும். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம் அது எல்லாமே குறையும். ஸோ எங்க சுவாமிஜி சொல்லுவாரு, நீங்க வஜ்ராசன் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லுவாரு. வஜ்ராசன் 5 times a day, 5 minutes 3 times a day after meals. மாத்திரை எப்படி பிஃபோர் மீல் ஆஃப்டர் மீல் சொல்லுமோ ஆஃப்டர் மீல்ஸ் டெய்லி 5 நிமிஷம் எல்லாம் 3 மீலுக்கு அப்புறமா உட்காருங்க. ஜென்ரலா இருக்கவங்களும் சரி பிரெக்னன்சில கண்டிப்பாக அந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், பிரெக்னன்சில கான்ஸ்டிபேஷன் நிறைய வரும். ஏன்னா இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட் கம்மியாகிறது. ஸோ இது எல்லாமே அந்த நாடிகளை சரி பண்ணி அது தவிர இந்த இதனால ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சித்தாசன் ஒண்ணு இருக்கு. அது வந்து ஹீல் வந்து பெரினியம்ல ப்ரெஸ் பண்றது. சித்தாசன் பண்ணீங்கன்னா உங்களுடைய டெலிவரி இன்னும் ஈஸியா வரும். ஸோ லையிங் டவுன் பார்த்தீங்கன்னா
நீங்க வந்து முதல்ல இந்த சைட்ல படுக்கிறது. இது ஷவாசன்ற போஸ் ஒண்ணு இருக்கு. இந்த ஷவாசன் இஸ் த பெஸ்ட் போஸ்டர். ஆனா 5 மந்த்ஸ் வரைக்கும் தான் இந்த ஷவாசன் நீங்க பண்ணலாம். ஏன்னா 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த யூட்ரஸ் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வந்துரும். அது வந்து நீங்க படுக்கும்போது பின்னால போகும்போது அந்த யூட்ரஸுக்கு கர்ப்பப்பைக்கு போற ரத்த குழாய் மேல ஒரு பிரஷர் கொடுத்து யூட்ரஸ் போற ரத்தத்தின் அளவு கம்மியாகும். அப்போ பேபியோட growth அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா இப்ப ஷவாசன்ல இதுக்கான நீங்க யோக நித்ரா படுத்தா கூட ஒரு இடுப்புக்கு அடியில ஒரு சின்ன பெட்ஷீட்டோ ஏதாவது வச்சு இப்ப இப்படி நேரா இருக்கிறதால கொஞ்சம் இப்படி திருப்பிக்கணும். ஒரு இடுப்புக்கு அடியில ஒரு ஷீட் வச்சிடணும். இப்படி கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆயிடும். ஸோ அதர்வைஸ் ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல ஷவாசன் பண்ணக்கூடாது. அப்புறம் இதுக்கு பேரு மத்ஸ்ய கிருதாசன் பேரு. அதாவது உங்க தலைக்கு அளவான தலைகணி இருக்கணும். அந்த தலைகணி வந்து தலை வந்து இப்படியும் இருக்கக்கூடாது, நல்லா இப்படி தூக்கிட்டும் இருக்கக்கூடாது. அளவா இந்த ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு தலைகாணி வச்சு தலை நேரா இருக்க மாதிரி அது படுத்து லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைடும் படுக்கலாம், லெஃப்ட் சைட் படுத்து இந்த இடத்துல வந்து இப்ப நீங்க எந்த சைட் படுத்திருக்கீங்கன்னா இப்போ இந்த லெஃப்ட் லெக் வந்து உங்களோட ரைட் லெக் வந்து இப்ப நீட்டி வச்சுக்கணும். லெஃப்ட் லெக் வந்து கிராஸ் பண்ணி அந்த ரைட் லெக் கூட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரணும். ஆனா இது வந்து கிரவுண்ட் வரைக்கும் வரக்கூடாது. இது கிரவுண்ட் வரைக்கும் வரும்போது இங்க இருக்க நரம்புகள் எல்லாம் இழுத்து உங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஆகும். இந்த பிரெக்னன்சி மேல ப்ரெஷர் ஆகும். அதனால இங்க இந்த அளவுக்கு ஒரு குஷனோ ஏதாவது போட்டு இந்த முழங்கால கொண்டு வந்து அந்த குஷன் மேல வச்சுக்கணும். அடுத்த சைடு திரும்பி படுத்தா குஷன் எடுத்து அந்த பக்கம் போட்டு படுக்கணும். ஸோ இந்த பொசிஷனை படுத்தீங்கன்னா பிரெக்னன்சில உங்களுக்கு ரொம்ப நல்லது. பேபிக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள், பிளட் சப்ளை எஃபெக்ட் ஆகாது, நல்ல தூக்கம் வரும். ஸோ இதுக்கு வந்து லைன் டவுன் பாஸ்டர்ஸ். அண்ட் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி நீஸை பெண்ட் பண்ணி இப்படி குனிஞ்சு தூக்காம இந்த நீஸ் பெண்ட் பண்ணி இந்த மேல தூக்கணும். தூக்கும் போது கூட இந்த மாதிரி உடம்போட ஒட்டி வச்சு உங்க அந்த வெயிட் வந்து கையினால மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல முட்டை வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து உங்க பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ அதை தவிர இது பாஸ்டர் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதை தவிர ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா பவன் முக்தாசன் அப்படின்னு ஒன்று இருக்கு. பவன் முக்தாசனா வந்து ஒரு ஆசன் பேர் பவன் முக்தாசன், அதாவது கால் ரெண்டும் மடிச்சு வயிற்று மேல வைக்கிறது. அது வந்து இதுல பிரெக்னன்சில பண்ணக்கூடாது. ஏன்னா தட் வில் கிவ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தி இது. பவன் முக்தாசன் சீரீஸ் அப்படின்னு இருக்கு. சீரீஸ் அப்படின்னா கையை நல்லா இப்படி மடிக்கிறது, கீழே இப்படி இப்படி பண்றது, இப்படி ரொட்டேஷன் பண்றது, முழங்கை மடிக்கிறது, அந்த மாதிரி கால் விரல் நுனியில இருந்து இடுப்பு வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்டையும் எல்லா விதமாகவும் எக்ஸசைஸ் பண்றது. எதுக்கு இப்ப பண்றோம்னா எல்லா ஜாயிண்ட்டும் ஃபிளெக்சிபிளா இலக்கமா இருக்கும். அது வழியாக போகக்கூடிய நாடிகள் எல்லாம் வந்து நல்ல பிளாக் இல்லாம இருந்து நம்ம பிராண சக்தி வந்து தங்கு தடை இல்லாம உடம்பு பூரா சுத்தி வரும். ஸோ அது பவன் மாதிரி சொல்லி தருவாங்க இங்க. மகரிஷியோட எளிய முறைய உடற்பயிற்சியிலையும் அந்த ஆசனாஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் நீங்க சொல்லி தருவாங்க. 100 டைம்ஸ் பண்ணணும் டெய்லி. அட் அ டைம் முடியலன்னா 50 in the morning, 50 in the evening. எப்படி பண்றீங்கன்னா ரைட் லெக் மட்டும் ஒரு 25, லெஃப்ட் லெக் மட்டும் ஒரு 25, அப்புறம் ஹோல் 2 லெக்கும் சேர்த்து வச்சு 50 டைம்ஸ். அப்போ 100 வந்துடும் ஒரு தடவைக்கு. ரொம்ப ஈஸி, 2 minutesல பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ரிகார்டிங் டெலிவரி. அந்த பெல்விஸ் இளவியத்துக்கும் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வஜ்ராசன் அப்பவே காமிச்சிட்டோம், அதை பத்தி சொல்லிட்டேன். அண்ட் தென் மார்ஜரி ஸோ இது வந்து மார்ஜரி ஆசன். இந்த மார்ஜரி ஆசன் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆசன் ஃபார் விமென். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுல இருந்தே அந்த பொண்ணோட 70-80 வயசு வரைக்கும் ரெகுலரா பண்ண வேண்டியது இந்த மார்ஜரி ஆசன். ஏன்னா இது பண்ணும்போது நமக்கு 2 இடத்துல இந்த ஸ்பைன் ஆக்ட் அவுட் ஆகும். கழுத்து ஒண்ணு, பேக் ஒண்ணு. இந்த ரெண்டுமே 2 விதமாகவும், அதாவது ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், குடியறது, நிமிர்றது, ரெண்டுமே அந்த 2 இடத்துலயும் நடக்கும் ஒரே ஆசன்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கழுத்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இது ஃபிளெக்ஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கழுத்து ஃபிளெக்ஸ் ஆயிருக்கு, இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு.
ஸோ அது ஒண்ணு. அது தவிர இந்த பாயிண்ட் வந்து அக்குபங்க்சர்ல வந்து நம்ம கிட்னி 23 அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிட்னி 23 தான் யூட்ரஸ் மேல ஆக்ஷன் கொடுக்கக்கூடியது. கிட்னிக்கும் நல்லது, யூட்ரஸோட ஆக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த ஆசன் வந்து ரொம்ப நல்லது. அது தவிர பேக் பெயின் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு வராது இது ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இந்த ஆசன் உங்களுக்கு இங்க சொல்லி தருவாங்க. இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை ஆசன். ஸோ இந்த இவ்வளோ ஆசன் மட்டுமே பண்ணாலே உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி நல்லா ஹெல்த்தியா வரும். அது தவிர 1-2 எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த பிரசாரித்த பாதாசனா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆசன்ல வந்து நீங்க காலை வந்து மேல எடுக்கிறீங்க. முதல்ல முழங்கால் முட்டிய மடிச்சிட்டு இந்த கால் இங்கிருந்து நேரா மேல தூக்க வேண்டாம். அது வந்து இங்க வயித்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். முழங்கால முதல்ல மடிச்சிட்டு இங்க அடியில பிடிச்சி காலை வந்து நல்லா நீட்டணும். அதுக்கப்புறம் இந்த காலை மடிச்சிட்டு திரும்பியும் நீட்டணும். இப்போ வந்து இது மூச்சு வெளியே விடணும். மேல தூக்கும் போது மூச்சு உள்ள எடுக்கணும். அப்புறம் அடுத்த கால். இப்போ இந்த ஆசனம் என்ன பெனிஃபிட்னா, பிரெக்னன்சில வந்து நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணும்போது பிளட் வந்து கீழே காலுக்கெல்லாம் நல்லா போயிடும். ஆனா அங்கிருந்து மேல வரணும்னா நம்மளுடைய காஃப் மசில் நல்லா சுருங்கி சுருங்கி விரிஞ்சாதான் பிளட் அந்த ஃப்ளூயிட் எல்லாம் மேல வரும். ஆனா அப்படி வரும்போது இந்த பிரெக்னன்சி பேபி உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது அதுக்கு ஒரு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஃப்ளூயிட் வந்து கால்ல இருந்து மேல வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயி, நீங்க லேட் பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய யூஸ்வலா பிபி இருந்தா அந்த மாதிரி எடிமா வரும். பட் பிபி இல்லாமயே நிறைய பேருக்கு எடிமா ஏன் வருதுன்னா, அந்த கால்ல இருக்க நீர் மேல வர முடியாம தான். ஸோ இந்த ஆசனம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அங்க நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கிராவிட்டினால அந்த ஃப்ளூயிட் அப்படியே இறங்கி வந்து வயிற்றுக்குள்ள வந்துடும். அப்புறம் அங்கிருந்து சர்க்குலேஷனுக்குள்ள போயிடும். ஸோ இந்த ஆசன் ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஒரு லெக், 5 டைம்ஸ் இன்னொரு லெக், கொஞ்ச நேரம் அங்க நிறுத்தி பிடிச்சிங்கன்னா உங்க கால் வீக்கம் எல்லாம் வரவே வராது. கால் வீக்கம் வரும்போது தான் உங்களுக்கு கால் வலி பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஸோ அதனால அது அடுத்தது இந்த கந்தராசன் இஸ் another பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ். படுத்துட்டு முழங்கால் குதிகால் வந்து பட்டக்ஸ் கிட்ட கொண்டு வரணும். கை ரெண்டும் சைட்ல சப்போர்ட் பண்ணிட்டு இடுப்பு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்க இடுப்பு வலின்றதே உங்களுக்கு 80 வயசு ஆனாலும், எனக்கு 78 வயசு ஆச்சு, ஆனா பேக் பெயின்ற வார்த்தையே கிடையாது. ஏன்னா இது டெய்லி கந்தராசன் பண்றதுனால பேக் பெயின் உங்களுக்கு சிசேரியன் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலுமே நாங்க உடனே சொல்லி கொடுத்துறோம் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலா எனக்கு சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேக் பெயின், எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி தான் இந்த பேக் பெயின் சொல்லுவாங்க. இல்ல, அதனால இல்ல, நீங்க அதனால எந்த ஆசனம் பண்ணாம ரெஸ்ட்லயே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பேக் பெயின் வருதே தவிர சிசேரியனால கிடையாது. அதுக்கப்புறம் பிராணாயாமா. பிராணாயாமா அப்படின்றது இட்ஸ் நாட் அ மூச்சு பயிற்சி கிடையாது. பிராணாயாமா இஸ் an art and science of breathing to teach you how to inhale prana. அது வந்து பாடியில அசிமிலேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை நல்லா அப்சார்ப் பண்ணி, அப்புறம் பாடியில ஒவ்வொரு செல்லுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கலை தான். ஒரு கலை, ஒரு விஞ்ஞானம். இட்ஸ் an art and science of breathing. ஸோ பிராணான்றது நம்ம உயிர் சக்தி. அது ஃப்ரீயா அட்மாஸ்பியர் ஃபுல்லா கிடைக்குது நமக்கு. நம்ம மூச்சு வழியா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஆனா மூச்சின் அளவே நம்ம கம்மியா தான் எடுக்கிறோம். அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் பிரீத் பண்ணும்போது அந்த பிராணா நம்ம உடம்புக்குள்ள போறதுக்குள்ள திரும்பி வெளியே போயிடுது. ஆக்சிஜனோட தான் அந்த பிராணா கம்பைன் ஆகி வருது. இந்த பிராணா இஸ் a நெகட்டிவ் அயான் attached to the oxygen molecule. அப்போ நம்ம ஆக்சிஜன் குறையும் போது பிராணாவும் கம்மியாகுது. சில சமயம் ஆக்சிஜன் இருக்கலாம், பட் சில இடங்கள்ல பிராணாவே இருக்காது. ரொம்ப கிரௌடட் பிளேசஸ், இந்த மாதிரி டவுன்ல அங்கெல்லாம் பில்டிங்ஸா இருக்கிற இடத்துல பிராணா இருக்காது. எங்க செடி கொடிகள், நல்ல மரங்கள், தண்ணி ஓட்டம், அருவிகள், நீர்வீழ்ச்சி, கடற்கரை, பூங்கா, மலையில, இந்த மாதிரி இடத்துலதான் நிறைய பிராணா இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல கோயில் எல்லாம் கொண்டு போய் மலை மேல, அப்புறம் ஆத்தங்கரையில, கடற்கரையில எல்லாம் கட்டி வச்சாங்க. ஏன்னா ஜனங்க வந்து நிறைய பிராணாவை எடுத்துட்டு போகட்டும், பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிட்டு போகட்டும் தான் அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணி வச்சாங்க. ஸோ இங்க வந்து நம்ம சொல்லித்தரோம் பிராணாயாமா எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ அதுல நமக்கு 3 விதமான பிரீதிங் இருக்கு. ஒண்ணு வந்து நெஞ்சு நல்லா விரிச்சு மூச்சு எடுக்கிறது, இன்னொன்னு அப்டமன் மட்டும் நல்லா விரிச்சு மூச்சு எடுக்கிறது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி மூச்சு எடுக்கிறது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த செஸ்ட் பிரீதிங் அப்படின்னா
நெஞ்சு மட்டும் ஃபுல்லா விரிக்கிறது. இதுக்கு வந்து thoracic பிரீதிங் பேரு. இப்போ அப்டாமினல் பிரீதிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த வயிறு இங்க பாத்தீங்கன்னா வயிறு அங்கதான் இப்படியே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா விரியுது. ஸோ வயிற்று விரிச்சு ப்ரீத் பண்றது. பிரெக்னன்சி ஆக ஆக இன்னும் 7 மாசம் 8 மாசம் ஆகும்போது பேபி நிறைய இருக்கிறதுனால வயிறு விரியவே விரியாது. ஸோ நம்மளாக முயற்சி எடுத்து தான் இந்த ப்ரீத் பண்ணணும் இந்த வயிறு. அப்ப யோகிக் பிரீதிங் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல இந்த வயிறு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரிச்சு எடுத்துட்டு, அப்புறம் இந்த நெஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரிச்சு எடுத்துட்டு, 2 கை வச்சிருக்காங்க பாத்தீங்களா? முதல்ல இந்த கை எவ்வளவு வெளியே வருதோ அந்த அளவு வயிற்று நிரப்பி, அப்புறம் இந்த கை எவ்வளவோ வெளியே வருமோ அந்த அளவு நெஞ்சு நிரப்பி, ஒரு செகண்ட் அப்படியே பிடிச்சிருந்து, அப்புறம் பிரீதிங் அவுட் டுகெதர். ஸோ தட் இஸ் கால்ட் யோகிக் பிரீதிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த நாடி சோதன் பிராணாயாமா அப்படிங்கிறத இங்க காமிக்கிறாங்க. இடது பக்கம் மூச்சு உள்ள எடுத்து வலது பக்கம் வெளியே விடுறது, வலது பக்கம் மூச்சு எடுத்து இடது பக்கம் வெளியே விடுறது. இது ஒரு ரவுண்ட் ஆஃப் பிராணாயாம் நாடி சோதன். இது ஏன் பண்றோம் அப்படின்னா, இந்த 2 பக்கம் மூச்சு நம்ம இது பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. அதுவே 1 hour ஆயிடும். இது ஒரு சிம்பிளா சொல்றேன். இந்த 2 பக்கம் மூக்கு வழியாகவும் நம்ம மாத்தி மாத்தி மூச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் 2 விதமான நரம்பு மண்டலங்களும் பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் ஆச்சுன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமே ஓடிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த பெயின் இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் ஜாஸ்தி ஆகும். பாராசிம்பத்தட்டிக்கும் பேலன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், ரெஸ்ட், நல்ல தூக்கம் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த நாடி சோதன் பிராணாயாமா. அப்புறம் பிரம்மரி பிராணாயாமா அப்படிங்கிறத இங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பிரம்மரினா வண்டுன்னு அர்த்தம். ஸோ வண்டு எப்படி ரீங்காரம் பண்ணதோ அந்த மாதிரி மூச்சு எடுத்துட்டு நல்லா காதை அடைச்சிட்டு ரீங்காரம் அப்படி பண்ணணும். அந்த ரீங்காரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க மூளைக்குள்ள அந்த அதிர்வுகள் ஃபீல் பண்ணணும். அந்த அதிர்வுகளானது மூளையை சுத்தி ஒரு லிக்விட் இருக்கு, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு. அதுல ஒரு அதிர்ச்சி உண்டாக்கும். அந்த அதிர்ச்சி போய் உங்க மூளையை வந்து தட்டி எழுப்பி அப்படி நல்லா சுறுசுறுப்பாகி அங்க எல்லாம் அது நல்ல பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். மெமரி, இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. எப்ப பாரு டயர்டா, எப்ப பாரு தூக்கம் வர்ற மாதிரியே இல்லாம பிரம்மரி ரொம்ப நல்லா பண்ணும். அது தவிர இந்த மூக்குலயும் உங்களுக்கு வந்து அந்த அதிர்வுகள் ஏற்படும் போது இந்த அதிர்வுகள் வந்து மூளையில இங்க போய் பிட்யூட்டரியை இன்டியூஸ் பண்ணும். அதனால உங்க ஹார்மோனல் சிஸ்டம் எல்லாம் கரெக்ட் ஆகும். அடுத்தது முக்கியமானது வந்து பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகா பிராணாயாமா வந்து இங்க காமிச்சிருக்காங்க. இது ஆர்ட் ஆஃப் லிவிங்கோடது. பட் இங்க வந்து உங்களுக்கு வேற மாதிரி பஸ்திரிகா சொல்லி தருவாங்க. இங்க பஸ்திரிகா சொல்லி தரும்போது வயிறை மட்டும் இது பண்ணணும். பிரெக்னன்சில கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த பஸ்திரிகா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு முழுக்க ஆக்சிஜன் 100% சேச்சுரேஷன் ஆகும். உங்ககிட்ட ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்தா அதை போட்டுட்டு இங்க சொல்லி கொடுக்குற பஸ்திரிகா பண்ணீங்கன்னா உங்க ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 100% ஆகும். அப்போ பேபிக்கு 100% ஆக்சிஜன் கிடைக்கும். உங்களுடைய பாடியில இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் 100% ஆக்சிஜன் கிடைக்கும். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா டெலிவரி லேட் ஆக 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 என்ன ஆகும்னா இந்த பிளசண்டால இருக்க பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். பேபிக்கு போற ஆக்சிஜன் குறையும். ரொம்ப நேரம் டெலிவரி லேட் ஆயிட்டே போயிடுச்சுன்னா ஆக்சிஜன் குறைஞ்சு 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 பேபிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரும். அதாவது மூச்சு திணறல் அப்படின்னு ஒன்று வரும். உடனே பேபி மோஷன் போயிடும். மோஷன் போனால் அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் மஞ்சள் கலராக சாணி கரைச்ச மாதிரி ஆயிரும். அது கண்ணில் பார்த்தா உடனே சிசேரியன் போயிடுவாங்க டாக்டர்ஸ். ஸோ இது வராமல் இருக்கணும்னா இந்த பஸ்திரிகா பிராணாயாமா டெலிவரி டைம்ல பண்ணணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இந்த பஸ்திரிகா பண்ணும்போது ஆக்சிஜன் நான் சொன்னேன் 100% ஆகும் அப்படின்னு. 100% ஆக்சிஜனேஷன் ஆகும்போது உங்க பெயின் த்ரெஷோல்ட் ரொம்ப கம்மியாயிரும். உங்களுக்கு பெயினே அவ்வளோ நல்லா தெரியாது. இந்த மூச்சு எடுக்கிறதுனாலயே உங்க பெயினை வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். உங்க லேபர் டைம் ஷார்ட் ஆகும். ஏன்னா பெயின் இருந்ததுன்னா நான் அந்த ஒரு ட்ரையாங்கிள் காமிச்சேன். ஸ்ட்ரெஸ், பெயின், ஸ்பாசம். ஸ்பாசம்னா இறுக்கம். அந்த கர்ப்பப்பை வாய் வந்து இறுக்கமா இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக ஆக அது இறுகிட்டே இருக்கும், திறந்து வழி விடாது. நம்ம ரிலாக்ஸ் ஆக ஆக அது சீக்கிரமா திறந்துக்கும். பின்னால காமிப்பேன். அது திறந்துக்கும் போது உங்களுடைய டெலிவரி டைம் ஷார்ட் ஆகும்.
நீங்க 18 hours 20 hours வலி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பேபிக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஆனா நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, பேபிக்கும் நல்லது, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்காது அண்ட் ரொம்ப ஈஸியா சர்விக்ஸ் வந்து வலி விட்டுரும். அதுக்கப்புறம் முத்ராஸ் அண்ட் பந்தர்ஸ். இங்க சொல்லி தருவாங்க உங்களுக்கு. இந்த வஜ்ரோலி முத்ரா, மூலபந்தா, அஸ்வினி முத்ரா. வஜ்ரோலி முத்ரா அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு கீழே பெல்விக் ஃப்ளோர்னு இருக்கு. நம்ம இடுப்பு எலும்பு இப்படி இருந்ததுன்னா அதுக்கு அடியில இப்படி இப்படி மசில் வந்து ஒரு தாங்கி ஒரு ஃப்ளோர் மாதிரி அப்படி ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும். அந்த தொட்டில்ல வந்து இப்படி இருக்கும். முதல்ல சைட்ல வந்து மசில் ஒன்னா இருக்கும். இங்க வரும்போது கொஞ்சம் பிரிஞ்சு வரும், நாலா பிரிஞ்சு வரும். இந்த நாலா பிரிஞ்சு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் டூ, இந்த ரெண்டுக்கும் நடுவுல, இந்த ரெண்டு மசில்களுக்கு நடுவுல நம்ம யூரின் போற ஹோல் இருக்கு. இந்த 2வது 3வது நடுவுல நம்ம வந்து வஜைனா பீரியட்ஸ் ஆகுறது, குழந்தை வர்ற ஹோல் இது 2க்கும் நடுவுல இருக்கு. இந்த 3வது 4வதுக்கும் நடுவுல நம்ம மோஷன் வர்ற ஹோல் இருக்கு. ஸோ யூரின், அப்புறம் இந்த வஜைனா, இந்த ஏனல் ஸ்பிங்டர், இதுக்கு 2க்கும் ஒரு சுருக்கு தசை இருக்கு. அது வந்து கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்ப இதை சுருக்கி விரிக்கிறதுக்கு பேரு வஜ்ரோலி முத்ரா. இதை வந்து சுருக்கி விரிக்கிறது பேரு வஜ்ரோலி முத்ரா. அப்போ இந்த ஸ்பிங்டர் நல்ல டைட்டாவே இருந்ததுன்னா நீங்க டெலிவரி 40 வயசு 50 வயசு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரிச்சா யூரின் போயிடுது, இருமினா யூரின் போகுது, ரொம்ப எங்கேயானு போயிட்டு வந்து அவசரமா பாத்ரூம் வந்துடுது, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா யூரின் கொஞ்சம் புடவையெல்லாம் நனைஞ்சிருது, அந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். அந்த இன்கான்டினன்ஸ் வராம இருக்கணும்னா இந்த வஜ்ரோலி முத்ரா ரெகுலரா பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு வயசானாலும் இந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த மூலபந்தா அப்படிங்கிறது இந்த ஹோல் பெல்விக் ஃப்ளோர் இந்த மாதிரி இப்படி லூஸா இருக்கும், அதை டைட்டன் பண்ணி ஸ்ட்ரைட் பண்றது. இப்படி இருக்கும், டைட்டன் பண்ணி ஸ்ட்ரைட் பண்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வெஜைனாவை சுத்தி உள்ள எல்லா மசில்ஸும் நல்ல ஸ்ட்ராங்கா ஆயிரும். நல்ல ஸ்ட்ராங் ஆகும்போது குழந்தை வரும்போது அதை நல்லா தாங்கிறதுக்கான சக்தி இருக்கும். இப்போ ஒரு பழைய தலகாணி உரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நீங்க அது புதுசா பஞ்சு அடிக்கிறீங்க, போட்டு பஞ்சு நிறைய அடிச்சீங்கன்னா அது எங்கேயான ஒரு இடத்துல விட்டு போகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மசில்ஸ் வீக்கா இருந்ததுன்னா குழந்தை தலை வரும்போது இது கிழிஞ்சிரும். பெரினியல் டேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிறைய இடத்துல அப்படி ஃபுல்லாவே கிழிஞ்சிரும். ஆனா இது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, கெட்டி தலகாணி வர புதுசா இருந்தா நீங்க எவ்வளவு பஞ்சு அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி எவ்வளவு நேரம் பேபி இங்க வந்து அடைச்சு புஷ் பண்ணி இங்க ப்ரெஷர் கொடுத்தாலும் மசில் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா தாங்கி பிடிக்கும். பெரிவினியல் டேரு அந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா, டெலிவரிக்கு அப்புறம் இந்த மூலபந்தா பண்ணும்போது இப்படி லூஸ் ஆயிருக்கும் டெலிவரி அப்போ மசில்ஸ். அப்போ மூலபந்தா ரெகுலரா இப்படி பண்ணும்போது சீக்கிரமா அது வஜைனல் டோன் வந்துடும். டோன் பழையபடி நார்மல் டோன்ல வந்துடும். சில பேர் 2 டெலிவரி 3, இப்பெல்லாம் யாருமே 3 டெலிவரி போறது இல்லை. முன்ன காலத்துலலாம் 3 4 டெலிவரி ஆகும்போது அந்த வஜைனாவே ரொம்ப லூஸ் ஆயிட்டு அப்புறம் தாம்பத்திய உறவுல வந்து கணவனுக்கு எந்த விதமான திருப்தியும் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப லூஸா ஆகுறதுனால. அதனால முன்ன காலத்துல எல்லாம் பெண்கள் வருவாங்க, அது திரும்பி டைட்டன் பண்ணி விடுங்க அப்படின்றதே இந்த மாதிரி வருவாங்க. இப்ப எல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தைனால அந்த ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த மூலபந்தா பண்றதுனால திரும்பியும் நார்மல் பெல்விக் வந்துடும். அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், பைல்ஸ் ப்ராப்ளம் வராது. அண்ட் இது ரொம்ப இப்படி லூஸாவே இருந்ததுன்னா மேல இருந்து யூட்ரஸ் அப்படியே இறங்கி வந்துடும். அதுக்கு பேரு ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ்ன்னு பேரு. ஸோ கர்ப்பப்பை இறங்குறது, அடி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. அது வராம இருக்கணும்னா இந்த மூலபந்தா ரெகுலரா பண்ணாலே வராம இருக்கும். இந்த அஸ்வினி முத்ரா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன பிரெக்னன்சில கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளம். அப்போ இந்த என்ன ஆகுது, கான்ஸ்டிபேஷன் ஆகும்போது ரொம்ப முக்குவாங்க. முக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மோஷன் போற இந்த ஸ்பிங்டருக்குள்ள கொஞ்சம் ரத்த குழாய்கள் எல்லாம் இருக்கு. அதும் போது ரத்த குழாயும் சேர்ந்து வெளியே வந்துடும். அதுக்கு பேரு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைல்ஸ் வந்துருச்சுன்னா அதுல வந்து ப்ளீடிங் ஆகலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பிரெக்னன்சி ப்ரெஷர்னாலேயே அது வெளியே வந்துடும். அப்ப ரொம்ப ப்ராப்ளம். ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து எங்க அக்காவுக்கு நார்மல் டெலிவரியில புஷ் பண்ணியே பைல்ஸ் வந்தது, அதனால எனக்கு நார்மல் டெலிவரியே வேண்டாம், சிசேரியன் பண்ணிருங்கன்னு அந்த பொண்ணாகவே வந்து கேட்டு சிசேரியன் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் டெலிவரி கஷ்டப்பட்டா கூட அது பைல்ஸ் வர சான்ஸ் இருக்கு. வேற இந்த அஸ்வினி முத்ரா ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்காது. டயட் நிறைய தண்ணி குடிக்கணும், ஃபைபர் டயட் சாப்பிடணும், கீரைகள், பச்சை காய்கறிகள், பச்சையா முடியாட்டியும் அட்லீஸ்ட் பாயில்டு வெஜிடபிள்ஸ் அதெல்லாமும் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன், ஷவாசன் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த யோக நித்ரா அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்து நம்ம மனசை வந்து உடம்போட ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கும் கொண்டு போய் எப்படி ரிலாக்ஸ் பண்றது. நம்ம பாடி வந்து இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கை உங்களுக்கு இப்படியே இருக்கும். அந்த கையை பத்தி யோசிச்சீங்கன்னா அது அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ நம்ம அட்டென்ஷன் எங்க போகுதோ அங்க வந்து அந்த டென்ஷன் போயிடும். where there is attention there is no tension அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெத்தி வந்து இப்படியே வச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு கண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்க இப்படி இருக்குன்னா உடனே நீங்க நெத்தி சரியா ரிலாக்ஸ் ஆயிடும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அது எப்படி நம்ம அட்டென்ஷன் அங்கே போனாலே அது ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ நாங்கள் ஈச் பார்ட் ஆஃப் த பாடி, ரைட் லெக், லெஃப்ட் லெக், தம், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், அப்படி ஒவ்வொன்றா ரிலாக்ஸ் மனசார சும்மா நினைக்க சொல்லுவோம். நினைக்கும் போதே ஹோல் பாடி அப்படியே ரொட்டேஷன் எடுக்கும்போது ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இன்பிட்வீன் பெயின் சொன்னேன் இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணணும்னு. அப்போ அந்த மாதிரி அவேர்னஸ் டு ஈச் பார்ட் ஆஃப் த பாடி போகும்போது there is complete relaxation of the body வந்துடும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸேஷன் ஹார்மோன்ஸ் வரும்போதே உங்க பாடி வந்து ரொம்ப நல்லா ஆயிரும், உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த ஆசனானால என்ன பெனிஃபிட்ஸ்னா இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் அண்ட் லெங்தன்ஸ் மசில். உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும்னா மசில் எல்லாம், அந்த மசில் ஃபைபர்லாம் நீளமா இருக்கணும். ரொம்ப எக்ஸசைஸ் ஜிம் எல்லாம் போனீங்கன்னா மசில் இன்னும் ஷார்ட்டா ஆயிரும். ஷார்ட் ஆகும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மி ஆயிடும். அதுக்கு தான் ஆசனாஸ் ஆர் பெட்டர் தென் ஆல் த அதர் திங்ஸ். இப்போ இந்த மசில் லாங்கா இருக்கிறதுனால அப்போ டெய்லி குனிஞ்சு நிமிர்ந்தால ஜாயின்ஸ் எல்லாம் சப்பலா இருக்கும். 70 வயசு ஆனாலும் குனிஞ்சு கால் தொட முடியும், எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியும். அது மசில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாமினா, அதாவது தாங்கும் சக்தி. இப்போ ஸ்ட்ரென்த்ன்றது வேற, ஸ்டாமினான்றது வேற. இப்போ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறீங்க, ரொம்ப வேகமா ஓடி முடிச்சிடுறீங்க, அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து. ஆனா ஒரு மேரத்தான் ஓடணும், ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாமினா வேணும், அதாவது தாக்கு பிடிக்கும் தன்மை அது நிறைய வரும். டெலிவரியில வந்து நிறைய ஸ்டாமினா வேணும் உங்களுக்கு. அந்த ஏன்னா ஒரு சின்ன இதுனா 10 நிமிஷம் 1 ஹவர்ல முடியறதுனா பரவாயில்ல. இது வந்து 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் தெரியாது. அத்தனை நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டாமினா வேணும். ஸோ அந்த ஆசனா அண்ட் பிராணாயாமா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இட் ப்ரிவென்ட்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் பேக் பெயின். எப்படின்றதும் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லிட்டேன் நானே, வரவே வராது. பேக் பெயின் வந்தவங்க கூட இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, 50 வயசு உங்க அம்மா, அத்தை, அக்கா, அண்ணி யார் இருந்தாலும் பேக் பெயின் இருக்குன்னா மார்ஜரியாசன் சொல்லி கொடுங்க, வஜ்ராசன் சொல்லி கொடுங்க, கந்தராசன் சொல்லி கொடுங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா நான் இந்த எக்ஸசைஸ் சொல்லி 100 பேருக்கு பேக் பெயின் நல்லா பண்ணிட்டேம்மான்னு ஒரு படிக்காத ஒரு பொண்ணு, ஸ்கூல் தான் படிச்சிருக்கா, அவ போய் 100 பேருக்கு பேக் பெயின் நல்லா பண்ணியிருக்கா. ஸோ நீங்க வந்து இருக்கவங்களுக்கு கூட நல்லா பண்ணலாம். தென் ரீகெயின் மசில் டோன் ஆஃப்டர் டெலிவரி. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு 2 டெலிவரி ஆனா என்ன ஆகுது, வயிறு வந்து தள்ளிக்குது. அதுக்கு முன்னே அழகா இருப்பாங்க, ஃபிகரு வயிறு ஒட்டி நல்லா இருக்கும். டெலிவரி ஆன உடனே வந்து பார்த்தா வயிறு பெருசா இருக்கும். அந்த டைம்லயே எக்ஸசைஸ் பண்ணாதான் அந்த வயிறு சுருங்கும். அப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எத்தனை எக்ஸசைஸ் பண்ணாலும் அது வந்து சுருங்காது, உங்க பழைய ஃபிகர் வராது. பிராணாயாமானால நல்லா மூச்சு நெஞ்சு விரியறதுக்கு சொல்லித்தரோம். அந்த மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதுனால நிறைய ஆக்சிஜன் உள்ள போகும். பிராணாயாமா வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் ஹெல்ப் பண்ணும். பிராணசக்தி நிறைய போக போக உங்க மனம், மூளை நல்ல வேலை செய்யும், உங்க மனமும் நல்ல வேலையை செஞ்சு ரிலாக்ஸ்டா இருக்கும். அண்ட் லேபருக்கு வந்து நிறைய லேபர் அப்படின்னு சொல்லி, டெலிவரிக்கு வந்து இங்கிலீஷ்ல லேபர்னு சொல்லுவோம். லேபர்னா என்ன, லேபரர்ஸ்னா ரொம்ப கடின உழைப்பு, உடல் உழைப்பு நிறைய பண்றவங்கள தான் லேபரர்ஸ்ன்னு சொல்றோம். டெலிவரி இஸ் அ லேபரஸ் ப்ராசஸ். நிறைய இதுக்கு ஆக்சிஜன் வேண்டியிருக்கு, நிறைய பிராணசக்தி, நிறைய குளுக்கோஸ் வேண்டியிருக்கு. ஸோ இந்த பிராணாயாமா டூரிங் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு வேண்டிய ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெயின் கம்மியாகும், குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைச்சிட்டே இருந்தா ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ஸே வராது, சிசேரியனுக்கு போக வேண்டிய அவசியம் ரொம்ப கம்மியாயிரும். அண்ட் மெடிடேஷன்ல வந்து நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் ஆஃப் த பாடி, அவேர்னஸ்
வந்தாலே ரிலாக்ஸேஷன் ஃபாலோ பண்ணி வந்துடும். அண்ட் தென் அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் நம்ம யோக நித்ரால கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போன அப்புறம் டேக் யுவர் அவேர்னஸ் டு யுவர் பேபி. அந்த பேபி கூட பேசுங்க. திஸ் இஸ் மை ஸ்பெஷல் டைம். இந்த நான் வந்து யாருமே இதை கெடுக்க விட மாட்டேன். எனக்கும் என்னுடைய குழந்தைக்குமான ரொம்ப அருமையான நேரம் இது. இந்த நேரத்துல வந்து நான் என்னுடைய அன்பை என் குழந்தைக்கு சொல்றேன்னு சொல்லி எந்தெந்த விதத்துல உங்க குழந்தைக்கு நீங்க உங்க அன்பை சொல்லணுமோ, ஒரு பாட்டு பாடுறதோ, ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறதோ, நீங்க என்ன பண்ணணுமோ, எப்படி நீங்க அதை ஆவலாக அந்த குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னாலே அந்த பேபி வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் the baby will become very happy and a happy baby ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அது தவிர இந்த மெடிடேஷன் பண்ணி நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது ஷார்டன்ஸ் த டியூரேஷன். நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ ரிலாக்ஸ்டு மதர் இஸ் ஈக்குவல் டு ஹெல்த்தி ஹாப்பி பேபி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல். நீங்க எல்லாரும் எத்தனாவது மாசத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டெலிவரியை பத்தின புரிதல் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால இப்போ நான் இதை சொல்லி தந்துட்டேன்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோட உங்க டெலிவரியை வந்து மீட் பண்ணலாம். ஸோ டெலிவரி ஸ்டேஜஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 2 இருக்கு, AB அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வந்து சர்வீஸ் இஃபேஸ்மெண்ட்னு பேரு, ரெண்டாவதுக்கு சர்வீஸ் டைலட்டேஷன் பேரு. 10 சென்டிமீட்டர் அளவுக்கு டைலேட் ஆகணும். ரெண்டாவது பேபி வந்து அந்த வஜேனாக்குள்ள, முதல்ல வந்து வயிற்றுல தான் இருக்கும் குழந்தை, அப்புறம் அப்படியே இறங்கி இறங்கி வந்து வஜேனாக்குள்ள வரும். வஜேனாக்குள்ள வந்து பேபி வெளியே வந்துடுறது தான் செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது உள்ள நஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த நஞ்சு வந்து வெளியே வர்றது தான் 3வது ஸ்டேஜ். இப்போ இதுலதான் இப்படி இருக்கு. ஸோ இஃபேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, கர்ப்பப்பை இப்படி இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் இப்போ கர்ப்பப்பை வந்து இப்படி இருக்குன்னா இங்க வந்து சர்விக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. யூஸ்வலா இது ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த சர்விக்ஸ் இருக்கும். இப்படி வந்து இது க்ளோஸ்டா இருக்கும், நல்ல டைட்லி க்ளோஸ்டா இருக்கும் இந்த சர்விக்ஸ். ஏன்னா இல்லாட்டி இந்த பேபி வெளியே வந்துடும். அதனால எப்பவுமே இது டைட்லி க்ளோஸ்டா இருக்கும். இப்போ ஒவ்வொரு தடவை இங்க வலி வந்து இங்க அமுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்கும். இது திறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த சர்விக்ஸோட லென்த் வந்து ஷார்டன் ஆகும். இது பாத்தீங்கன்னா இது சர்விக்ஸ் பேசுறேன்ட்டே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இதனோட லென்த் 50% தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதனோட லென்த்தே இல்லை, கம்ப்ளீட்டா இஃபேஸோ. இதுக்கு பேரு தான் இஃபேஸ்மெண்ட் அப்படின்னு பேரு. இந்த இஃபேஸ்மெண்ட்ல டைம்ல சம்டைம்ஸ் இஃபேஸ் ஆகமே கொஞ்சம் டைலேட்டும் ஆயிரும் இங்க. ஸோ இது 50%, இது 100% இஃபேஸ்ட். இந்த டைம்ல என்ன ஆகும்னா ஒரு ஃபால்ஸ் பெயின்ஸ் வரும். சில பேருக்கு 36, 38 வாரத்துல இருந்தே ஒரு ஃபால்ஸ் பெயின் வரும். அப்போ ரொம்ப பயந்துக்க கூடாது. ஃபால்ஸ் பெயின்னா என்னன்னா, இப்ப நார்மலா ஒரு பெயின் வந்ததுன்னா இங்க ஒரு பெயின் வருது, அப்புறம் 5 நிமிஷத்துல ஒரு பெயின் வருது, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு ஒரு பெயின் வருது, அப்புறம் 3 நிமிஷத்துலயே ஒரு பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி வருது, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருது, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வலி இல்லை, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வலி இல்லை, அப்புறம் 1 hour வலி இல்லை. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் இன்டர்வெல்ஸ் அண்ட் இர்ரெகுலர் இன்டென்சிட்டி, இது கம்மியா இருக்கு, இது ஜாஸ்தியா இருக்கு, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி வந்தா இது ஃபால்ஸ் பெயின் பேரு. இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க சொல்லி கொடுத்த பிரீதிங் மெடிடேஷன் இது பண்ணீங்கனாலே, ஏன்னா இந்த பெயின்னால என்ன ஆகும்னா இந்த சர்விக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ இந்த இஃபேஸ் ஆயிடுச்சு, சர்விக்ஸ் வந்து இஃபேஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த நீளமா இருக்கிறது இப்படி உயரத்துல இருந்தது இப்படி படுக்கையா வந்துருச்சு. இப்போ இது வந்து டைலட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க ஓப்பன் ஆகுது, இங்க வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. சர்விக்ஸ் எங்கேன்னா காணும், இது ஃபுல்லா ஓப்பன் ஆகி யூட்ரஸும் வஜேனாவும் கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ பேபி தலை இறங்க ஆரம்பிச்சிடும். சில சமயம் அதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் வந்துடும். அப்புறம் இது ஃபுல்லா இஃபேஸ் டைலட்டேஷன் ஆன அப்புறம் கீழே வந்துடும். அப்ப இது எப்படி பெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். 10 minutes 10 minutes 10 minutes 10 minutes அதே இன்டென்சிட்டி வரும். அண்ட் போக போக இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகும். போக போக இந்த இன்டர்வல் கம்மியாகும். 10 minutesங்க 9 minutes 8 minutes 7 minutes 5 minutes 4 minutes அப்படி கம்மி ஆயிட்டே வரும். இப்பவும் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீப் பிரீதிங். இந்த டைமுக்கு வந்து நல்லா யோகிக் பிரீதிங் சொன்னோம் இல்லையா, வயிறு நெஞ்சு
பண்ணி நல்ல டீப் ப்ரீதிங் பண்ணிட்டு அந்த வலி நின்ன உடனே போய் வேற வேலை பண்ணுங்க. ஒரு பாட்டு கேளுங்க, ஒரு என்ன எம்ப்ராய்டரி போடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, சமையல் பண்ணுங்க. அதெல்லாம் அப்படியே மெதுவா நடந்துட்டே பண்ணிட்டு இருங்க. நடக்க நடக்க இந்த தலை வந்து அழுத்தும் போது இன்னும் டயலிட்டேஷன் வந்து சீக்கிரமா ஆகும். பட் இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல அது வந்து ஒரு மெஷின்ல கனெக்ட் பண்ணிடுறதுனால அவங்க நடக்க விடுறது இல்ல. படுக்க வச்சிடுறாங்க. அதனாலேயே கொஞ்சம் டெலிவரி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி அம் குழந்தை இப்படி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். இது ஃபுல்லா விரியுது. இது கம்ப்ளீட் டயலிட்டேஷன். இப்போ இப்போ எப்படி பிரீதிங் ஆகுறது? இப்போ டெலிவரி டைம். இதுவரைக்கும் இதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம் பெயினே இருக்காது. அப்புறம் ஒரு 45 to 60 செகண்ட்ஸ் தான் ஒரு பெயின் இருக்கும். திரும்பியும் 3, 4 நிமிஷம் வலி இருக்காது. திரும்பியும் ஒரு 35 to 40 செகண்ட்ஸ் தான் பெயின் இருக்கும். அதாவது ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 45 செகண்ட் அல்லது 60 செகண்ட், 1 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் தான் வலி இருக்கு. அந்த வலி கூட 45 செகண்ட்ஸ் வலியானா 15 செகண்டுக்கு ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இப்போ இங்க வந்து ஒரு 15 செகண்டுக்கு மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். 15 செகண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். 15 செகண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ 5 நிமிஷத்துக்கு 15 செகண்ட் தான் சிவியர் பெயின் இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சதா? அப்போ 1 ஹவருக்கு வந்து 5 நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா 12 5 இருக்கு. 12ல உங்களுக்கு 12 நிமிஷம் கூட இல்ல, 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வலி. 1 மணி நேரத்துல நீங்க வலிப்படுறீங்க. ஆனா என்ன சொல்றீங்க? காலையில இருந்து வலி, 8 மணி நேரமா வலி. 8 மணி நேரம் என்னமோ கன்டினியூஸா வலி இருந்த மாரி. கடவுள் அப்படிலாம் வைக்க மாட்டாரு. உங்களுக்கு ரெஸ்ட் குடுத்து குடுத்து தான் அந்த மாரி பண்ணுவாரு. ஸோ இந்த ஏன் நீங்க அப்படி டயர்டா ஏன் ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த இன் பிட்வீன் டைம யூஸ் பண்ணல, ரிலாக்ஸ் பண்ணல, அந்த டைம் பிரீதிங் பண்ணல. இதெல்லாம் பண்ணாததுனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாரி எல்லாம் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3 to 4 மினிட்ஸ் பெயின் இல்லாதப்போ வந்து அந்த பெயின பத்தி நினைக்காம நல்லா பிரீதிங் பண்றது, எப்படி ரிலாக்ஸ் பண்றது, எப்படி அவேர்னஸ் ஆஃப் த பாடி அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஜாஸ்தி ஆகும்போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் வேகமா எடுத்து, ரொம்ப ஜாஸ்தி வலி இருக்கும்போது பஸ்திரிக்கா இப்படி இப்படி இருக்கு இல்லையா? இப்படி ஃபாஸ்டா பிரீதிங் பண்ணீங்கன்னா ஆக்சிஜனும் நிறைய ஆயிரும். அந்த பிரீதிங்லயே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பெயின் மறந்துரும். அப்புறம் அந்த முடிஞ்சிரும். அந்த பஸ்திரிக்கா முடியும் போது என்ன ஆகும்னா, அப்படியே வலி குறைஞ்சிரும். அந்த ஆக்சிஜன் மூளையில நிறைய இருக்கிறதுனால இந்த பெயின் முடியும் போதே நீங்க தூங்கிருவீங்க. அப்படியே தூங்கிருவீங்க. கொஞ்ச நேரம் மூச்சே இல்லாம இருக்கும். நல்ல அடுத்த வரைக்கும் கூட நல்ல ரிலாக்ஸ் ஆகி தூங்கிருவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த டெலிவரி ஸ்டேஜ் இருக்கும்போது இந்த டயலிட்டேஷன் ஃபுல்லா வர்ற வரைக்கும். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பேபி வெளியே வர்ற ஸ்டேஜ். பேபி வெளியே வர்ற ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 2, 3 மினிட்ஸ் வந்து கேப் பெயின் இருக்காது. சுத்தமா பெயின் இருக்காது. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 45 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் ஆர் ஈவன் லிட்டில் மோர் தென் தட் ஒரு பெயின் இருக்கும். அப்புறம் திரும்பியும் 2, 3 மினிட்ஸ்க்கு பெயின் இருக்காது. அப்புறம் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து நல்ல ஃபாஸ்டா மூச்சு எடுத்துக்கணும். இந்த பஸ்திரிகா பிராணாயாமா சொல்லி கொடுத்ததை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அப்போ நல்ல எதுக்கு பண்ணணும்னா, அப்போ ஆக்சிஜன் நிறைய வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாடி 100% ஆக்சிஜன் ஆயிரும். பேபிக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைச்சிரும். அப்போ வலி வந்த உடனே என்ன பண்றீங்க? மூச்சை பிடிச்சுக்கோங்க. உடம்புல ஆக்சிஜன் இருந்தா தான் மூச்சை பிடிச்சிட்டு மொக்க முடியும். ஸோ இந்த டைமுக்கு அந்த பெயின் டைமுக்கு என்ன பண்ணணும்? முக்குன்னு சொல்லுவோம். புஷ் பண்ணுங்க. ஒரு கான்ஸ்டிபேஷன்ல எப்படி புஷ் பண்றீங்களோ அந்த மாதிரி புஷ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. இப்போ ஆக்சிஜன் நிறைய இருந்தா நிறைய நேரம் உங்களால மொக்க முடியும். பேபி சீக்கிரமா இறங்கி வரும். அப்புறம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, திரும்பியும் இந்த பெயின் வர்றது கொஞ்சம் முன்னால இருந்து நல்ல வேகமா மூச்சு, ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் புஷ். அகெயின் இங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட், அப்புறம் நல்ல மூச்சு எடுத்து, அப்புறம் நல்ல புஷ். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஆகும், 10 ஹவர்ஸ் ஆகுற டெலிவரி 5 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு வாய் திறந்து கொடுக்கும். பேபி சீக்கிரம் இறங்கிரும். உங்களுக்கு நல்ல டெலிவரி ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏல
இரெகுலர் பெயின்ஸ் இருக்கும்போது கீப் வாக்கிங், லிசன் டு மியூசிக், ஜபம் பண்ண பார்க்கங்க, ஜபம் சொல்லுங்க, ஸ்லோகம் சொல்லுங்க, குழந்தையோட பேசிட்டு இருங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து படுத்துட்டு இந்த பேக் வந்து அமுத்தி அமுத்தி கொடுங்க. அப்புறம் அப்டமன் மேல கொஞ்சம் பவுடர் ஏதானு போட்டு அப்படியே மெதுவா தேய்ச்சி கொடுத்துட்டே இருங்க. அப்படியே தேய்க்க 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 இந்த வலி வந்து ரொம்ப குறையும். அதே மாதிரி யாராவது ஹஸ்பண்டோ மாமியாரோ அம்மாவோ வந்து நீங்க இப்படி முன்னாடி சாஞ்சு உட்கார்ந்து பேக் வந்து மெதுவா ரப் பண்ணி கொடுத்தாங்கன்னாலும் அந்த பெயின், எஸ்பெஷலி கீழ் இடுப்பு வந்து இந்த பெல்விஸ் கிட்ட நல்ல சர்க்குலரா ரப் பண்ணும்போது பெயின் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இந்த பாடி அவேர்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி வலிக்கு நடுவுல வந்து ஃபாஸ்ட் பிரீதிங் பண்ணிட்டு வலி வந்த உடனே டீப் பிரெத் அண்ட் புஷ், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் டெலிவரி புஷ் பண்ண முக்கும் போது டெலிவரி பேபி வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா உடனே அப்படியே 10 மணி நேரம் அசையாம தூங்குற வேலையெல்லாம் ஆகாது. டெலிவரி எக்ஸசைஸ் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரியே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பெல்விக்கா பந்தாஸ் சொல்லி கொடுத்தீங்களா, அந்த பந்தாஸ் பண்ணணும். காலை நல்லா நீட்டி மடிக்கிறது, நல்ல மூச்சு எடுக்கிறது, அதெல்லாம் இமீடியட்டாவே ஒரு தடவை பண்ணணும். ஒரு 1 ஹவருக்குள்ளேயே குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். ஏன் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றோம்னா அது பண்ணும்போது கர்ப்பப்பை விரிஞ்சு இருக்கும். இவ்வளோ பெருசு இருந்த கர்ப்பப்பை இவ்வளோ பெருசா ஆயிருக்கு. அது சுருங்கி வரணும். அது சுருங்கி வர்றதுக்கு பாடியிலேயே ஆக்சிடோசின் சுரக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இன்னும் நிறைய ஆக்சிடோசின் சுரக்க வச்சு அந்த யூட்ரஸ் அப்படியே நல்லா சுருங்கி பிடிச்சிக்கும். சில சமயம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்ல சுருங்கும், ப்ளீடிங் இருக்காது, அப்புறம் திடீர்னு விரிஞ்சிரும். இப்ப இந்த யூட்ரஸ் வந்து இப்படி இருக்கும், நல்ல இப்படி ஒண்ணுக்குள்ள இந்த மசில் ஃபைபர்ஸ் குறுக்க இருக்கும், ஊடுவும் பாவும் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு இடையில எல்லாம் பிளட் வெசல்ஸ் இருக்கு. இந்த பிளட் வெசல் ஓப்பனா இருக்கும். பிளசண்டா வந்த இடம் வந்து புண்ணு மாதிரி ராவா இருக்கும். பிளட் வெசல் வரும். ஸோ இந்த பிளட் வெசல்ல இருந்து பிளட் அப்படியே ஊத்தும். இது இப்படி கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா தான் அந்த பிளட் வெசல்ல கட்டு போட்ட மாதிரி பிளட் வெசலை க்ளோஸ் பண்ணும். இது திரும்பி யூட்ரஸ் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா திரும்பி ப்ளீட் ஆகும். அதனாலதான் டெலிவரி நல்லா ஆயிருக்கும். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ப்ளீடிங் ஆரம்பிச்சு பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகி பிளட் எல்லாம் கொடுக்க வேண்டி வந்திருக்கு. அதனால இந்த நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யூட்ரஸ் குறைந்து இதாயிட்டு உங்களுக்கு மட்டும் பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிக்காக நினைக்காதீங்க, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த யூட்ரஸ் நல்லா சுருங்கி ப்ளீடிங் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன் நல்லா வரும். அப்புறம் கொஞ்சம் டெலிவரி ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் பேக் பெயின் வந்திருக்கும். அந்த பேக் அமுத்தி அமுத்தி கொடுங்க. அந்த கந்தராசன்ல நிறைய இடுப்பு தூக்குறீங்க இல்லையா, ஃபுல்லா தூக்காம கொஞ்சம் தூக்கி கீழே வச்சீங்கன்னா அந்த பேக் உடனே ரிலாக்ஸ் ஆயிடும். கால் நல்லா நீட்டி மடிக்கணும். ஏன்னா காலில் ரத்தக்கட்டு ஏற்படக்கூடாது. அதனால கால் நல்லா நீட்டி மடிச்சு நல்ல பிரீதிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து டெலிவரி முடிஞ்ச உடனே பண்றது. டெலிவரி அடுத்ததுக்கு அப்புறம் யோகிக் எக்ஸசைஸ், நெக் எக்ஸசைஸ், ஷோல்டர் ரொட்டேஷன் எல்லாம் இங்க காமிச்சிருப்பாங்க. இந்த பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் த லெக் அது 10-20 வாட்டி காலையில மத்தியானம் சாயங்காலம் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா படுத்துட்டே இருந்தா காலில் ரத்தம் கட்டும். அப்புறம் அது அப்படியே மூளைக்கு ரத்தத்துக்கெல்லாம் போயிடும், பாட்டுக்கெல்லாம் போயிடும். 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி இது போட் போசன் பேரு, நௌகாசன். அதை படுத்துட்டே ஒரு கால் முதல்ல தூக்கணும், அப்புறம் 2வது கால் தூக்கணும், அப்புறம் 2 காலையும் கொஞ்சம் தூக்கணும், அப்புறம் 2 காலையும் தலை ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தூக்குனீங்கன்னா அதுக்கு பேர் போட் போசன் பேரு. அப்போ இந்த வயிறு மசில் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல பாடி பழைய ஷேப்புக்கு வந்துடும். இந்த பாத உத்தானாசனாங்கிறது கால் நல்லா 90 டிகிரிஸ் மேலே தூக்கி கொஞ்சம் பிடிச்சிருக்கிறது. காலில் சேர்ந்திருக்க எடிமா எல்லாம் குறைஞ்சி நார்மலா வந்துடும். இந்த பேக் ப்ரெஸ் பண்ணும்போது பேக் கேக்கே வராம பேக் மசில் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஆயிடும் பேபி. 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த கந்தராசன், இந்த வஜ்ரோலி, மூல பந்தா, அஸ்வினி முத்ரா, உத்தியான பந்தா. உத்தியான பந்தான்றது என்னன்னா முதல் 3 பந்தா சொல்லி கொடுத்தாங்க. உத்தியான பந்தான்றது நல்லா உட்கார்ந்து வயிறை மட்டும் எக்கி பிடிச்சிக்கிறது. வயிறு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உள்ள எக்கி கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்து அப்புறம் விட்டுறது. அது பண்ணும்போது திரும்பி உங்களுடைய ஃபிகர் பழையபடி நல்லா வந்துடும். வயிறு ஒட்டின வயிறு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மசில் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்க ஃபிகர் எத்தனை டெலிவரி 2 டெலிவரி ஆனாலும் அப்படியே காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஃபிகர் வந்துடும். நெக் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் ஒண்ணுமே வராது. கால் ரத்தக்கட்டு
எல்லாம் இல்லாம உடல் பூரா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், சக்தி ஓட்டம் நல்லா இருக்கும், பிராண சக்தி ஒவ்வொரு செல்லுக்கும் நல்லா போய் கிடைக்கும். ஆன் த ஹோல் நீங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சனா இருப்பீங்க. ஸோ ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா இந்த ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் இதெல்லாமே சொல்லி தருவாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க சரண்யா யாரையும் கேட்கலாம். ஸோ அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ பேராற்றல் கருணையினால் நீங்க எல்லாரும் நல்ல ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சி, ஒரு அழகான அறிவு கூர்ந்த குழந்தை, கருவில் தெரிவுடைய ஒரு குழந்தைய சுகமாக பெற்றெடுக்க வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ மேம். ஏதாவது டவுட் கேட்க சொல்லலாமாங்க மேம்? கேட்க சொல்லுங்க. யாராவது 2-3 பேர் மட்டும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். மேம் பட்டர்ஃப்ளை ஆசனா வந்து எந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் மேம்? இப்ப நீங்க முதல்ல இருந்து யோகா பண்ணிட்டு இருந்தா கண்டினியூஸா பண்ணலாம். புரிஞ்சதா? அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் புதுசா ஆரம்பிக்கீங்கன்னா ஒரு 5 monthsல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஹாய் மேம். இப்ப வந்துட்டு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த தேர்ட் இது இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து நம்ம நார்மல் பிரீத்தும் ஃபாஸ்ட் பிரீத்தும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்க மேம்? எஃபேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எஃபேஸ்மெண்ட் டைலேஷன் ரெண்டும் ஆகிற டைம்ல அந்த சமயத்துல நிறைய தடவை படுக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப படுக்க வச்சுட்டு அந்த பஸ்திரிகா பண்ணலாம். படுக்க வச்சுட்டும் பண்ணலாம், படுக்க வச்சுட்டும் பண்ணலாம் உட்கார்ந்து. ஓகே தேங்க்யூ மேம். சொல்லுமா. பிரெக்னன்சில வந்து அந்த நார்மல் டெலிவரி ஆனதுல ஸ்டிச்சஸ் போடுவாங்கல்ல? ஆமா. அது வந்து யோகா பண்ணும்போது அது ஸ்டிச்சஸ் போட்ட பின்னாடி இந்த மாதிரி ஆசனம் அதெல்லாம் பண்ணலாமா? ஆமா, இந்த எபிசியோட்டமின்னு சில சமயம் ஒரு கட் கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரூச்சர் போடுவாங்க. அப்ப அந்த இடம் கொஞ்சம் வீங்கி கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து நீங்க இந்த மூலபந்தா இதெல்லாம் பண்ணும்போதே அந்த இடத்த நல்லா சுருக்கி சுருக்கி விரிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரத்தம் தேங்கி நிக்காம அந்த வீக்கம் கம்மியாகி, வீக்கம் கம்மியாகிறதுனால சூச்சர் வந்து நல்லா ஒன்னா சேர்ந்து நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சீக்கிரம் புண்ணு ஆறிடும், ஒன்றும் பெயின் இருக்காது. சிசேரியன் வந்தாலும் சிசேரியன் ஆனாலுமே இதெல்லாமே நீங்க பண்ணலாம். சிசேரியன் ஆனாலும் இந்த மைல்டு ப்ராக்டிசஸ் செகண்ட் டே தேர்ட் டே நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ண முடியும். பண்ணீங்கன்னா ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஹாய் மேம். இப்போ ஷார்ட் சர்விக்ஸ் ப்ரெக்னன்சியில் இருந்தால் கூட நார்மல் டெலிவரி பாசிபிளா? ஷார்ட் சர்விக்ஸ் இருந்தாமா டாக்டர்ஸ் இப்பெல்லாம் ஒரு சர்க்லாஜ்னு ஒன்று போட்டுருவோம். ஒரு டேப்போ இல்லைன்னா ஒரு சூச்சர் மெட்டீரியல் வச்சு அந்த கர்ப்பப்பை வாயை வந்து டைட்டாக முடிச்சு போட்டுருவோம். ஸோ அது வந்து இட் வில் ஹோல்ட் த ப்ரெக்னன்சி. 37 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த சூச்சர் எடுத்துருவோம். நார்மல் டெலிவரி இட்ஸ் கண்டிப்பாக. ஓகே மேம். இது வந்து ஆல்டர்னேட்டிவா பெசரி, அரேபியன் பெசரி பண்ணியிருக்காங்க. அதனால அப்புறம் கொஞ்சம் ரொம்ப பிரெக்னன்சி ஹெவியாலாம் இருந்ததுன்னா தலை பாட்டியே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு, பேபியோட வெயிட் வந்து சர்விக்ஸ் மேலே இல்லாம கால் பக்கம் கொஞ்சம் தூக்கி வச்சு படுத்துட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரெக்னன்சி நல்லா கண்டினியூ ஆகி நிறைய பேருக்கு நார்மலா ஆயிருக்கு டெலிவரி. ஓகே, மேமோட செஷன் எப்படி இருந்தது? ஒரு 2-3 பேர் ஃபீட்பேக் கொடுக்கலாம். என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு? சொல்லுங்க பிரீத்தி. மேம் இப்போ வந்து பிளசண்டா வந்து பேபியோட தலைக்கு லைட்டா கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 month இப்போ ஆச்சுங்க மேம். இப்போ வந்து யோகாசனா வந்து இப்ப நம்ம பண்ணலாமா? ரெண்டு கண்டிஷன்ல தான் இந்த யோகா ஹெவி ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒண்ணு வந்து நீ சொன்ன மாதிரி பிளசண்டா ப்ரீவியா, தலை வந்து கீழே இருக்கும்போது ப்ளீடிங் எப்ப வேணா ஆகலாம். ஸோ அதனால நிறைய ஆசனங்கள் பண்ணாம ரெஸ்ட்ல இருக்கிறது பெட்டர். அந்த கண்டிஷன்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆசனங்கள் தான் பண்ண வேண்டாம். பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அது ஒண்ணு. அப்புறம் எப்போன்னு உங்களுக்கு பிரெக்னன்சில ப்ளீடிங் ஆயிருந்துச்சுன்னா 3 மாசத்துல 5 மாசத்துல 7 மாசத்துல ப்ளீடிங் ஆயிருந்ததுன்னா நஞ்சு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்லயும் ஆசனாஸ் அதெல்லாமே எதுவும் பண்ணாம
மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமா மட்டும். பிராணாயாமானால அதனால பேபிக்கு ஒன்றும் ஆகாது. யூ கெட் மோர் ஆக்சிஜன், ஒன்றும் ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணலாம். புரியுதா? ஆசனாஸ் மட்டும் இந்த மாதிரி ப்ளீடிங் கண்டிஷன்ல பிளசண்டா ப்ரீடிங்கால அவாய்ட் பண்ணும். மேம் எனக்கு கோரியானிக் ப்ளீடிங் இருக்கு மேம். எக்கோஸ்பிரின் எடுத்துட்டு இருக்கேன். யூட்ரின் ஆர்டரி ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம். 2.3 இருக்குன்னாங்க. நான் வந்து யோகானா பண்ணலாங்களா மேம்? யோகா பண்ணலாமா? ஸ்பெஷலி மெடிடேஷன் பண்ணியானா இந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால இது பண்ணலாம். அது தவிர பிராணாயாமா பண்ணும்போது இந்த யூட்ரைன் ஆர்டரி ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பேபிக்கு போற ஆக்சிஜன் கம்மியாகும். அதனால நீ ஸோ குவான்டிட்டி கம்மியாகும் போது அதனுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியானா baby will get more oxygen. So pranayama is one way, Bastrika especially, வந்து it will increase the oxygen content. அதனால ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கூட பேபிக்கு ஒரு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சாலும் அதனுடைய தரம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஓகேங்க, தேங்க்யூ மேம். மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி 3 months 4 months ஆகையிலே வந்து அபார்ட் ஆயிடுச்சு. டிஎன்சி தான் பண்ணாங்க. சொல்லுமா. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஒரு 4 months ஆகையிலே வந்து அபார்ட் ஆயிடுச்சு. சுத்தமா வளர்ச்சி இல்ல, ஹை ப்ரெஷர் ப்ளீடிங்னு சொல்லி ட்வின் பேபி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 தடவை டிஎன்சி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்ப இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேன் பார்த்துட்டு மறுபடியும் டிஎன்சி பண்ணாங்க. அப்ப பண்ணதுல இருந்தே எனக்கு பேக் பெயின் அதிகமாவே இருக்கு. எதுவும் இப்ப இருக்க பிரெக்னன்சில எதுவும் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கியா? இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கியா? 2 மாசம் ஆச்சு மேம். ஓகே, 2 மாசத்துல ஒன்னும் ஆசனாஸ் ஆரம்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் பிராணாயாமா மட்டும் பண்ணிட்டு வா. ஒரு 3-4 months ஆனதுக்கு அப்புறம் இந்த பேக் எக்ஸசைசஸ் எல்லாம் ஆரம்பிச்சானா பேக் பெயினே இருக்காது, சரியா போயிடும். 5 months ரெஸ்ட்ல ஒரு 3 months ரெஸ்ட்ல இருந்துட்டு தான் மேம் பிரெக்னன்சி. அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான். இல்லம்மா, எனக்கு புரியுது. நான் சொல்றது சொல்லு. நீ பேக் பெயின் கண்டிப்பா சரியாயிடும். பட் இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஒரு 4th monthல இருந்து பேக் எக்ஸசைஸ், இப்போ பிராணாயாமா மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே மேம். மேம் எனக்கு வந்து எனக்கு ஆஸ்பிரின் ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க மேம், கால்சியமோட. அது வந்து இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் பெருசாகணும், நிறைய ரத்தம் போகணும், அந்த மாதிரி சொன்னாங்க. அது இந்த மாதிரி ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி யோகா எல்லாம் பண்ணா சரியாயிருமா மேம்? சரியாகும். பட் டாக்டர் ஆல்ரெடி நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதை எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆஸ்பிரினுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா. ஸோ அது வந்து கோஆகுலேஷன் ஆகாம அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதனால நீ வந்து ஆஸ்பிரின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரெமெச்சூர் டெலிவரிஸு அதுல எல்லாம் கூட நிறைய தவிர்க்குது. அது பண்ணி டெலிவரிக்கு ஒரு வாரம் முன்ன வந்து அதை நிறுத்திடு. ஏன்னா டெலிவரி டைம் எடுத்துட்டே இருந்தா கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகலாம். அதனால ஒரு 39 வாரம் டெலிவரிக்கு 1 week முன்னாடி ஆஸ்பிரின் நிறுத்திடு. அது வரைக்கும் கண்டினியூ பண்ண, இதையும் சேர்த்து பண்ணு. சரி, ஓகே. அது நமக்கு எல்லாமே சரியே ஆயிடுச்சுனாலுமே ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் சைடு எஃபெக்ட் பண்ண போறது இல்லை இல்லைங்களா? ஆஸ்பிரினால ஒரு சைடு எஃபெக்ட் வராது. அன்லஸ் ரொம்ப உனக்கு ஏதாவது ப்ளீடிங் டெண்டன்சி, பல்லுல எல்லாம் ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோ. நீ வந்து தினமும் பல் தேய்க்கும் போது இப்ப ரத்தமா இருக்கு, சும்மா இருக்கும் போதே திடீர்னு கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது, மூக்குல இருந்து ரத்தம் வருது, அந்த மாதிரின்னா பிளட் ரொம்ப தின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் அதை ஸ்டாப் பண்ணணும். ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம் செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தா ஸ்டாப் பண்ணணும். சரி, தேங்க்ஸ் மேம். எனக்கு இப்போ 7 months நடந்துட்டு இருக்கு. பேபி பிரெயின்ல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால வருதுங்க மேம்? அது எப்படி சரி பண்ணலாம்? இந்த மாதிரி ஃபோரம்ல வந்து நான் பிரைவேட்டா கன்சல்டேஷன் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் பத்தி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். ஓகே, ஏன்னா யூ ஆல்ரெடி சீன் அ டாக்டர், அவங்க சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் பத்தி. இந்த கிளாஸ் வந்துட்டு ஜென்ரலா எல்லாருமே பிரெக்னன்சில என்னென்ன ஃபாலோ பண்ணா எப்பப்போ நல்லது அப்படின்னு. புரிஞ்சுதா? பிரைவேட் விஷயம்லாம் இங்க இது வேண்டாம். சும்மா அனாவசியமா எல்லாரையும் பயமுறுத்துறதுதான் முடியும். பஸ்திரிகா ஆசனம் வந்து எப்படி மேம் செய்யறது? எந்த டைம்ல, எந்த மந்த்ல? சரண்யா சொல்லி தருவாங்க. அவங்க இந்த ப்ரோக்ராம்ல சொல்லி தருவாங்கம்மா. எந்த மந்த்ல? ஃபுல்லாவே சிவரஞ்சனி, நம்ம வந்து எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துறோம். இப்போ டைம் நமக்கு வந்து முடிக்கிற டைம் ஆயிடுச்சு.
யாராவது ஒரு 2 பேர் ஃபீட்பேக் கொடுக்கலாம். இன்னைக்கு டவுட் கேட்காம மேமோட செஷன் உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுங்க. மேம் ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் மேம். சொல்லுங்க சுவாதி. சொல்லுமா. மேம் ஒன் டைம் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு மேம். அவங்க வந்து இப்ப ஃபோலிக் ஆசிடும் ஆஸ்பிரின் டேப்லெட்டும் நீங்க கன்சீவ் ஆன ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்ப இருந்தே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரின் டேப்லெட் அப்ப எடுத்துக்கலாமா மேம்? அப்ப இருந்தே எடுத்துக்கலாம். தட் இஸ் ஒன் திங் டு பிரிவென்ட் a premature labor or abortion. அது எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ மேம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்கலாம். நாங்க மேம் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா மேம்? வாட்ஸ்அப் குரூப்ல ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க மேம். சரிம்மா, நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல உங்களுடைய நம்பர் போடுங்க, ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன் வந்துட்டோம். மேமுடைய பிஸி ஷெட்யூல்ல நமக்காக இவ்வளோ நேரம் டைம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. நிறைய விஷயங்கள் பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல இருந்து போஸ்ட்நாட்டல் கேர் வரைக்கும் ஆஃப்டர் டெலிவரி நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது முதற்கொண்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ மேம் அவர்களுக்கு நம்மளோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கஜானந்த அறக்கட்டளை சார்பாகவும் கலந்து கொண்ட அனைவரின் சார்பாகவும் சுந்தரதேவி அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நாளைக்கு வந்து நமக்கு 3rd டே. நாளைக்கு வந்து டிசைன் யுவர் பேபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம பேபி டிசைனிங் எப்படி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளுடைய பேபி வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே போல எக்ஸசைஸும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்க மேம் இன்னைக்கு சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே பிராணாயாமா அது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு கவர் ஆகும். நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேம் டைம்க்கு எல்லாருமே கனெக்ட் ஆயிடுங்க. தேங்க்யூ ஆல். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து நான் சொல்லல. சோ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம்.